ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட், கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன், அமால்கமேஷன், டீமர்ஜர்ல என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பிளஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்போ செக்ஷன் 33 ஏபி அண்ட் ஏபிஏ. என்ன 33 ஏபி அண்ட் ஏபிஏ அப்படின்னா, ஸோ இது ரெண்டு செக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். சிமிலர்னா இப்போ நீங்க 33 ஏபி படிச்சிட்டீங்க அப்படின்னா 33 ஏபிஏ அப்படியே 33 ஏபிஏல என்ன இருக்கோ அது ஏபில என்ன இருக்கோ அது அப்படியே தான் ஏபிஏல இருக்கும். என்னன்னா பிசினஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த பிசினஸ் நேம் சேஞ்ச் ஆகும். பிளஸ் நீங்க எடுக்கக்கூடிய டிரெக்ஷன்ஸ்க்கான பெர்சன்டேஜஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மத்த எல்லாமே காமன் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 33 ஏபி. 33 ஏபி எதை பத்தி பேசுது அப்படின்னா டிரெக்ஷன்ஸ் ஃபார் டீ, காஃபி அண்ட் ரப்பர் பிசினஸ். டீ டீ பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தேயிலை தோட்டம் இல்ல காஃபி பிசினஸ் பண்றீங்க இல்ல ரப்பர் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த செக்ஷனுக்கு அண்டர்ல வருவீங்கன்னா 33 ஏபி அண்டர்ல வருவீங்க. நீங்க அந்த இடத்துல பார்த்தது வேற. அக்ரிகல்ச்சர் இன்கம்ல பார்த்தோம். டீ காஃபி பிசினஸ் 60-40, 65-25 அது பார்த்தோம் இல்லையா? அது எதுக்கு பார்த்தோம்னா டாக்ஸபிள் இன்கம், நான் டாக்ஸபிள் இன்கம் கம்ப்யூட் பண்றதுக்காக. நான் டாக்ஸபிள் இன்கம் விச் மீன்ஸ் அக்ரோ இன்கம், நான் அக்ரோ இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுதான் நான் டாக்ஸபிள், நான் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்றேன். ஓகேவா? அங்க நம்ம பார்த்தது எது அக்ரோ இன்கம், எது நான் அக்ரோ இன்கம் அப்படின்றதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நான் அக்ரோ இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? சோ அப்படி வரும்போது இந்த இடத்துல என்னன்னா ஒரு டிடக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே, நீங்க இவ்வளவு ப்ராஃபிட் பாத்துக்கிறீங்களா, இவ்வளவு ப்ராஃபிட்ல நாங்க உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் வந்து டிடக்ஷனா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிடக்ஷன் வந்து கொடுக்குறோம் பிஜிபிபி கண்டர்ல. ஓகே, ஏன்னா அது பிசினஸ் தானே. டீ காஃபி பிசினஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பார்ட். எது அக்ரிகல்ச்சர் இன்கம், எது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பார்ட். அப்ப நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துருச்சு அப்படின்னா அது பிசினஸ் அண்டர்ல வரும். பிசினஸ் அண்டர்ல வருது அப்படின்னா அது எந்த ஹெட் கீழே போகும்? பிஜிபிபி ஹெட் கீழே போகும். ஓகே, பிஜிபிபி ஹெட் கீழே வரியா நீ? பிஜிபிபி ஹெட் கீழே வர அப்படின்னா 33 ஏபி கீழே நீ போ அப்படின்னு பிஜிபிபி அதை தள்ளிவிடும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது அசசி ஆல் அசசி கேரிங் பிசினஸ் ஆஃப் க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீ, காஃபி ஆர் ரப்பர். ஓகே, எல்லா அசசியும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள். அடுத்து இந்த இந்த இது மட்டும் பாருங்க. ஓகே, இந்த ஃப்ளோல போலாம். அதுக்கப்புறம் அந்த அடுத்ததுக்கு போலாம். சோ நெக்ஸ்ட் டெபாசிட். என்ன டெபாசிட்? டிடக்ஷன் இஸ் அலோடட் இஃப் சம் அமௌண்ட் இஸ் டெபாசிட்டட் இன் நபார்ட். இந்த நபார்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இது சம்திங் நேஷனல் அக்ரிகல்ச்சர் போர்டு ஆத்தரைசேஷன் ரீஜனல் டெவலப்மெண்ட் சம்திங் ஏதோ இதுக்கு. ஓகே, நபார்ட் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் அஃப்கோர்ஸ் நபார்ட் பத்தி. பட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்காக இந்த ஒரு அசோசியேஷன், ஏதாவது இந்த ஒரு குரூப்பை வந்து ஒன்னு ரெடி பண்ணாங்க. ஓகேவா? சோ அந்த நபார்ட்ல கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உங்களோட அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு இந்த பிசினஸ்ல கிடைச்சிச்சுல ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும் நபார்ட்ல. எவ்வளவு நாளைக்குள்ள? அப் டு த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ் ஆர் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் விச் எவர் இஸ் இயர்லியர். அதாவது உங்க ஃபைலிங் டேட் வந்து டியூ டேட் அந்த டேட், அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயருக்கு 6 மாசத்துக்கு முந்தினது. ப்ரீவியஸ் இயர் 6 மாசத்துக்கு முந்தினா 31st March 2023னா இதுல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? மார்ச், ஃபெப், ஜான், டிசம்பர், நவம்பர், அக்டோபர். 1st October ஆர் September 38, September 38, 22. ஓகேவா? புரியுதா எப்படி நான் மாத்தினேன்னு? இதுதான் 6 months பிஃபோர். ஒன்னு செப்டம்பர்ல நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா டியூ டேட் விச் எவர் இஸ் இயர்லியர். டியூ டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ டியூ டேட்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனியா இருந்தாங்கன்னா 31st October 2022 தான் டியூ டேட். கரெக்டா? கம்பெனிக்கு October 31st காலைல சொன்னேன் இல்லையா? October 31st. அப்போ விச் எவர் இஸ் இயர்லியர். மேபி நீங்க செப்டம்பர்லயும் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அக்டோபர்லயும் பண்ணலாம். விச் எவர் இஸ் இயர்லியர். இந்த டேட்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உங்களுக்கு வரப்போற இவ்வளவு ப்ராஃபிட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் நான் போய் அதுல டெபாசிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர்ல உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ அப்ப டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் ஆஃப் த ஃபாலோயிங். ஆக்சுவல் அமௌண்ட் டெபாசிட்டட், எவ்வளவு அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணீங்களோ அவ்வளவு அமௌண்ட், அல்லது 40% ஆஃப் த பிஜிபிபி. உங்களுக்கு பிஜிபிபி இன்கம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்துல டாக்ஸபிள் இன்கம் ஒன்று கம்ப்யூட் பண்ணீங்க இல்லையா? இந்த டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து 40% எடுப்பாங்க. ஓகே, எடுத்துட்டு விச் எவர் இஸ் லோவர், அது ரெண்டுத்துல எது வந்து கம்மியா இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்னவா கொடுத்துருவாங்க? டிடக்ஷனா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து யூட்டிலைசேஷன். டெபாசிட் பண்ணோம்லயே ஒரு அமௌண்ட்டை இப்போ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா அது டிடக்ஷனா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெபாசிட்டட் அமௌண்ட் ஷுட் பி யூட்டிலைஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் பிரிஸ்கிரைப்ட் டீ, காஃபி, ரப்பர் போர்ட். டீ, காஃபி, ரப்பருக்குன்னு ஒரு போர்டே இருக்கும். இப்போ இந்த நபார்டு மாதிரி. ஓகே, நபார்டு தான் மேபி அவன் மென்ஷன் பண்றான். அந்த போர்டு என்ன சொல்லுதோ அந்த போர்ட் சொல்றதுக்கு நீங்க அந்த அமௌண்ட் கொண்டு போய் யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். மேபி உங்க அந்த பிசினஸ் ஃபர்தரா மூவ் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போறதுக்காக நீங்க அதை டெபாசிட் அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டிடக்ஷன் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க மிஸ்யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா இஃப் அமௌண்ட் இஸ் மிஸ்யூட்டிலைஸ்ட் then deduction allowed yearly shall be withdrawn and taxable under PGBP. நீங்க மிஸ்யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் என்ன ஆயிடும்? வித்ட்ரா ஆயிட்டு
பிஜிபிபி கீழே டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டீ காஃபி அண்ட் ரப்பர் பிசினஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அடுத்து ஏபிஏ. ஏபிஏ என்ன சொல்லுது அப்படின்னா டிடக்ஷன் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பிசினஸ். பெட்ரோலியம் பிசினஸ், நேச்சுரல் கேஸ் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான டிடக்ஷன்ஸ் இது. ஆல் அசசி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஆர் பெட்ரோலியம் இன் இந்தியா. ஓகே, என்ன பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணுமா? பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த என்னது அந்த கடல்ல கச்சா எண்ணெய் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி பிசினஸ்ல யாராவது எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிடக்ஷன் இஸ் அலோட் இஸ் சம் அமௌண்ட் இஸ் டெபாசிட்டட் இன் எஸ்பிஐ. எஸ்பிஐல போய் அவங்க டெபாசிட் பண்ணணும். இங்க எப்படி நபார்ட்ல டெபாசிட் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எஸ்பிஐல டெபாசிட் பண்ணணும். எஸ்பிஐல என்ன அக்கௌண்ட் இருக்கணுமா? சைட் ரெஸ்டோரேஷன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? சைட் ரெஸ்டோரேஷன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அப் டு த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்க்குள்ளார, ஓகேவா, அதுக்குள்ளார நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம். அங்க வேணா 6 மந்த் ஒரு கிரைடீரியா கொடுத்துருந்தோம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லிட்டான், ப்ரீவியஸ்க்குள்ளார எப்ப வேணா நீங்க வந்து அந்த அமௌண்ட் கொண்டு போய் எஸ்பிஐல டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும் அந்த அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? எவ்வளவு லோவர் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சுவல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 20% ஆஃப் த பிஜிபிபி. ஓகே, சோ அவ்வளோ இது ரெண்டுத்துல எது லோவரோ விச் எவர் இஸ் லோவர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷனா எடுத்துக்கலாம். டிடக்ஷனா உங்களோட டோட்டல் இன்கம் நீங்க மைனஸ் பண்ணி காமிச்சிக்கலாம் விச் எவர் இஸ் லோவர். ஓகே, யூட்டிலைசேஷன் எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும், யார் சொல்லி யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்? பிரிஸ்கிரைப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகே நீங்க இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, இந்த அமௌண்ட் இதுக்காக நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்போ அந்த டைம் பீங் என்னவோ அதை சொல்லுவாங்க, அதுல நீங்க போய் யூட்டிலைஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க மிஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டிடக்ஷன் அலோட் இயர்லியர்னா ஆல்ரெடி டிடக்ஷன் எடுத்தீங்களே அது என்ன ஆகும், ஷல் பி வித்ட்ரான் அண்ட் டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி. ஓகேவா? சோ ஒன்னும் பெருசு இல்ல. 33 ஏபி, 33 ஏபிஏ. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் என்னன்னு தெரியணும். டீ, காஃபி, ரப்பரு. ஓகே, இங்க பிசினஸ் என்னன்னு தெரியணும். பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அதுக்கு அடுத்து இதுல எவ்வளவு டெபாசிட்னா 40% ஆஃப் பிஜிபிபி ஆர் ஆக்சுவல் டெபாசிட். இங்க 20% ஆஃப் பிஜிபிபி ஆர் ஆக்சுவல் டெபாசிட். அவ்வளவுதான், இவ்வளவுதான் ப்ரொவிஷன். உங்க நோட்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் என்னென்ன தெரியணும். ஓகே, எதுல போயிட்டு நான் பண்ணணும், விச் மீன்ஸ் டெபாசிட் நான் எதுல பண்ணணும், டெபாசிட் பண்ணதை நான் எப்போ யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியணும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நோட்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இவ்வளவுதான் உங்க நோட்ஸா இருக்கும். 33 ஏபி என்ன, 33 ஏபிஏ என்ன அப்படின்றது 40-20 இந்த டிடக்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். மேபி ஒரு 2 மார்க்ஸ்ல வரது சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுல சம்ஸ் எதுவும் இல்ல. மேபி அவன் சம்ஸ் கொடுத்தாலும் பெருசா பாயிண்ட்ஸ் இதுல சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. ரிமெம்பர் பண்ற மாதிரி சில காமன் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அதை படிப்போம், அவ்வளவுதான். மேபி சூசஸ்ல வந்து டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. 40%, 20%. அப்படி 40% அதை எடுத்து ஒரு ஆன்சரா அவன் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? டன். சோ நவ் மூவிங் டு த காமன் பாயிண்ட்ஸ். 33 ஏபி, 33 ஏபிஏ நான் ஷேர் பண்றேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனான பாயிண்ட்ஸ் என்னென்ன, 33 ஏபிக்கும் 33 ஏபிஏக்கும் சில காமன் பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன காமன் பாயிண்ட்ஸ்? இஃப் எனி அமௌண்ட் withdrawn from NABARD site retention account should be used in the year of withdrawn only, otherwise such amount is taxable. எதுக்காக அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிருக்கணுமா? அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க இப்போ அமௌண்ட் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அவன் சொன்ன பர்பஸ்க்காக நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப என்னது, ஓகே. அதர்வைஸ் வேற ஏதாவது பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சச் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். நீங்க வித்ட்ரா பண்ணது வேற ஏதாவது பர்பஸ்க்கு இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன ஆயிடும், டாக்ஸபிள் ஆயிடும். அதுதான் அவங்க சொல்லியிருக்கான். இஃப் எனி அமௌண்ட் வித்ட்ரா ஃப்ரம் நபார்ட் சைட் ரிட்டர்ன் ஷுட் பி யூஸ்ட் இன் தி இயர் ஃபார் வித்ட்ரான் ஒன்லி. எதுக்காக அதை வித்ட்ரா பண்ணமோ அதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். மேபி அவன் மென்ஷன் பண்ணிருக்கோம், அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அதர்வைஸ் சச் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். அதர்வைஸ் என்ன ஆயிடும், அது டாக்ஸபிள் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காமன் தான். செகண்ட் பாயிண்ட், இஃப் எனி அமௌண்ட் இஸ் யூட்டிலைஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ் தி டிடக்ஷன்ஸ் கிளைம்ட் இயர் ஷல் பி வித்ட்ரான். இப்போ கீழே கொடுத்துருக்க பர்பஸ்க்காக நீங்க அதை எதனா யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுமா, டிடக்ஷன் வித்ட்ரா ஆயிடும். டிடக்ஷன் வித்ட்ரா ஆயிடும். டிடக்ஷன் வித்ட்ரா ஆகுதுன்னா என்ன ஆகும், டாக்ஸபிள் ஆகும்னு சொல்ல வரும். ஓகேவா? அந்த டிடக்ஷன் வந்து டாக்ஸபிள் ஆகும்னு சொல்ல வரும். என்னென்ன பாயிண்ட்ல, ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷனரி யூஸ்ட் இன் ஆஃபீஸ் ப்ரிமைசஸ் ஆர் ரெசிடென்ஷியல் அகாமடேஷன். பிளான்ட் அண்ட் மிஷனரி வாங்கிருக்கீங்க, வாங்கிட்டு ஆஃபீஸ் ப்ரிமைசஸ்க்கும் ரெசிடென்ஷியல் அகாமடேஷனுக்கு யூஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ் தாண்டி டீ காஃபி ரப்பர் பிசினஸ் யூஸ் பண்ணல, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுக்காக அதை எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணல, பிளான்ட் அண்ட் மிஷனரி வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப டாக்ஸபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து, ஃபார் ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் நாட் பீங் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் மாதிரி வாங்கி போட்டிருக்கீங்க. ஆஃபீஸ் அப்ளைன்சஸ்னா என்னென்ன சொல்லலாம், வேற எதனா இந்த
மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி சொல்லல. மேபி இந்த இப்பெல்லாம் மொபைல் போன்ஸ் கொடுக்குறாங்க, ஐபோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேற என்ன எக்ஸாக்டா சொல்லணும், பிரிண்டர் வாங்கி போட்டிருக்கீங்க, ஸ்கேனர்ஸ், ஸ்கேன் பண்ற அந்த மிஷின், ஜெராக்ஸ் இருக்கிற மிஷின், இதெல்லாம் ஆஃபீஸ் அப்ளைன்சஸ்ல வந்துடும். கரெக்டா? சோ கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அந்த டிடக்ஷன் பண்ண அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆயிடும்? டாக்ஸபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆன் விச் 100% டிடக்ஷன்ஸ் ஆல்ரெடி அலோடட் அண்டர் த பிஜிபிபி. ஆல்ரெடி 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்க பிளான்ட் அண்ட் மிஷினரியில. பின்னாடி பார்ப்போம், ஃபர்தரா பார்ப்போம் எப்படி நான் 100% டிடக்ஷன் தருவாங்க அப்படின்னா. சில ஸ்பெசிஃபைட் பிசினஸ்லாம் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100% டிடக்ஷன்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி 100% டிடக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்து இந்த டிடக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி? கிடைக்காது இல்லையா? டபுள் டிடக்ஷன் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? அது செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட், when amount used as per scheme, okay, for revenue expense, then such expense shall not be allowed as deduction under PGPP. Okay, இப்போ அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஃபார் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் இல்லாம ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணினா என்ன ஆகுமா? பிஜிபிபில டிஸ்அலோட், டிடக்ஷன் வந்து அலோட் கிடையாது. டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருந்தீங்கன்னா. ஓகேவா? சோ அப்போ மஸ்ட் கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஓகேவா? அதர்வைஸ் உங்களுக்கு இந்த டிடக்ஷன் கிடைக்காது. அடுத்து, when amount utilized as per scheme for the purpose of any plant and machinery, then depreciation shall be allowed on such plant and machinery. Okay, மேபி நீங்க அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணி என்ன வாங்கிருக்கீங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்கிருக்கீங்க. டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்கிருக்கீங்க. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு நான் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி நான் டிடக்ஷன் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் ஃபர்தரா டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அப்படின்னா எஸ், அலோடட், எடுத்துக்கலாம். அலோடட், டெப்ரிசியேஷன் அலோடட். அடுத்து ஃபிஃப்த், வேர் அசெட் பர்ச்சேஸ் இஸ் சோல்ட் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 8 இயர்ஸ். ஓகே, இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வாங்கிட்டு வித்தின் 8 இயர்ஸ்ல வித்துட்டேன். வித்தின் 8 இயர்ஸ்ல அகைன் நான் சோல்டு பண்ணிட்டேன். ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் வாஸ் அக்வயர்ட், அக்வயர் பண்ண டேட்ல இருந்து 8 வருஷத்துக்குள்ள வித்துட்டேன். தென் என்ன ஆகும்? such part of the asset is related to the direction allowed shall be deemed to be the income of the previous year in the year of sales. Okay, restriction of 8 years does not apply. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். என்னன்னா, எந்த வருஷத்துல நீங்க வித்தீங்களோ அந்த வருஷத்துல என்ன ஆயிடும்? நீங்க எடுத்த அந்த டிடக்ஷன் வந்து வித்ட்ரா ஆயிட்டு அந்த எந்த இயர்ல சேல் பண்ணீங்களோ அந்த இயர்ல வந்து டாக்ஸபிள் பண்ணிருவீங்க. ஓகேவா? டன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் 8 இயர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு கொடுத்துருக்கான். கீழே கொடுத்துருக்க இந்த அசெட்டுக்குலாம் இந்த 8 இயர்ஸ் அப்ளைக்கபிள் ஆகாது. யார் யாருக்கு? வேற அசெட் இஸ் சோல்டு பை, சோல்டு டு. ஓகே, சோல்டு டு யாருக்கு நீங்க வித்திருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கோ, லோக்கல் அத்தாரிட்டிக்கோ, இல்ல ஏதாவது ஸ்டாச்சுவரி கார்பரேஷனுக்கோ, இல்ல கவர்மெண்ட் கம்பெனிக்கோ இந்த அசெட்டை நீங்க வித்திருக்கீங்க 8 வருஷத்துக்குள்ளார அப்படின்னா அப்போ இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. விச் மீன்ஸ் உங்க அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆகாது, டிடக்ஷன் அப்படியே தான் இருக்கும். நீங்க மறுபடியும் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம் இவங்களுக்கு வித்திருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் இஸ் பை சக்சேஷன் ஆஃப் ஃபர்ம். சக்சேஷன்னா என்ன? ஒரு ஃபர்மை வந்து கம்பெனியா மாத்துறது, இல்ல கம்பெனியை ஃபர்மா மாத்துறது, இதுதான் சக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சக்சேஷன் ஆஃப் ஃபர்ம் டு கம்பெனி. ஃபர்மை வந்து கம்பெனியா மாத்துறீங்க. அப்படி கம்பெனியா மாத்தும் போது அந்த அசெட்டை வந்து ஃபர்ம்ல இருந்து கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்பயும் என்ன ஆகாது? இந்த 8 வருஷம் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? where all the assets and liabilities of the firm are transferred to company and all the shareholders of the company were partners of the firm immediately before the succession. So என்ன ஆகணும்? எல்லா பார்ட்னர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸா மாறணும் இமீடியட்டா சக்சஷன் ஆர்டருக்கு முன்னாடி. ஓகேவா? சோ இப்படி பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த 8 வருஷம் கண்டிஷன் இவங்க 2 பேருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? திஸ் ஆர் த காமன் பாயிண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். 33 ஏபிக்கும் அப்ளிகபிள், ஏபிஏக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? சோ திஸ் ஆர் த காமன் பாயிண்ட்ஸ். வேற ஏதாவது இருக்கா இதுல? அடுத்து ஃபார் த பர்பஸ் ஆஃப், அடுத்து 6th பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் மட்டும் தான், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இந்த 33 ஏபி வித்ட்ரான் ஆஃப் டெபாசிட் நீங்க வித்ட்ரா பண்றீங்க இல்லையா, அது எப்போ நீங்க வித்ட்ரா பண்றீங்க? 33 ஏபி என்ன? டீ காஃபி பிசினஸ். கரெக்டா? டீ காஃபி பிசினஸ் மட்டும் இது அப்ளிகபிள். டீ காஃபி பிசினஸ், ரப்பர். ஓகேவா? அதாவது நீங்க வித்ட்ரா பண்றீங்க இல்லையா அந்த டெபாசிட் அமௌண்ட்டை, வித்ட்ரா பண்றது டைமை பொறுத்து டாக்ஸபிள் ஆகுதா இல்லையா? என்ன டைமுக்கு நீங்க வித்ட்ரா பண்றீங்க, டைமிங். ஓகேவா? என்ன டைமிங்க்கு? க்ளோசர் ஆஃப் பிசினஸ். உங்களோட டீ காஃபி பிசினஸ் ரப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே வரீங்க, டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, வருஷம் உங்க பிசினஸே க்ளோஸ் பண்ண போறீங்க. அந்த டைம்ல அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகுமா? டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். ஃபர்ம் டிசொல்யூஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்? டாக்ஸபிள் ஆகும். டிசொல்யூஷன் என்ன? கலைக்கிறோம் ஃபர்மை வந்து அதாவது எண்டு தான், பிசினஸ் எண்டு தான், அதை கலைச்சு விடுறோம் அப்படின்னா அப்பயும் டாக்ஸபிள் ஆயிடும். டெத் ஆஃப் அன் அசசி, அந்த அசசி இறந்துட்டாரு, அப்போ அந்த அமௌண்ட் வித்ட்ரா ஆகுது அப்படின்னா அப்போ நாட் டாக்ஸபிள். பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்யூஎஃப். மேபி ஹெச்யூஎஃப் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிசினஸ் பார்ட்டிஷனா பிரிச்சு கொடுக்குது, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குது அப்படின்னும் போது அப்போ வித்ட்ரா ஆகுது, அப்போ என்ன ஆகுது? நாட் டாக்ஸபிள். லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி. கம்பெனி வந்து லிக்விடேஷன் ஆகுது. கம்பெனி எப்போ லிக்விடேஷன் ஆகும்? அதோட ப்ராஃபிட்டே இல்லாம லாஸ்ல போயிட்டு இருக்கு, இல்ல அதோட கிரெடிட்ஸை வந்து அதை திருப்பி கொடுக்க முடியல, அதை பேர் பண்ண முடியல அப்படின்னா அப்போ கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடேட் ஆகும். அந்த டைம்ல என்ன ஆகாதான்? டாக்ஸபிள் ஆகாது.
ஓகேவா? இந்த 3 சிச்சுவேஷன்ல நீங்க டெபாசிட் அமௌண்ட் வித்ட்ரா பண்றீங்க, நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா இந்த 3 சிச்சுவேஷன்ல டாக்ஸபிள் ஆகாது. மேல கொடுத்திருக்க 2 சிச்சுவேஷன்ல டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? சோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். ஃபார் 33 ஏபிக்கு மட்டும் இது ஒன்னு இருக்கு. ஓகேவா? டன்னா? சோ திஸ் ஆர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஏபி அண்ட் ஏபிஏ. ஓகே. சோ நவ் டு கோயிங் டு a புக். இப்போ புக்ல இது நீங்க தான் அதாவது என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நான் குட்டி குட்டியா பாயிண்ட்ஸ் போட்டு வச்சாச்சு. இப்போ இதுல நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் டிடக்ஷன் எதுல எங்கேஜ் ஆயிருக்கும் 33 ஏபி சொல்லிட்டான், அது ரூல் 5 ஏசி சொல்லிட்டான். இண்டிவிஜுவல் இருக்கலாம், ஹெச்எஸ் இருக்கலாம், ஐஓபி பிஓஐ டிடக்ஷன் 35 would be available paying tax under old regime. ஓல்டு ரெஜிம்ல யார் டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள். நியூ ரெஜிம் வராது. அந்த அதர் அண்ட் கம்பெனி would not be eligible for deduction 35 ஏடி. ஓகே 35 ஏடி அப்படிங்கிறது இது ஸ்பெசிபிக் பிசினஸ், அதை நம்ம படிப்போம் பின்னாடி. அதுல அதாவது 100% டிடக்ஷன் ஒன்று சொன்னா இல்லையா, அதுதான் 35 ஏடி. அதுல வச்சிருந்தா வராது. இஃப் இட் ஆப்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 115 பிஏ 115 பிஏபி. ஸோ இது என்னன்னா பிஏஏ அப்படிங்கிறது இது வந்து கம்பெனிஸ் நினைக்கிறேன். 115 பிஏஏ 115 பேப் இது வந்து கம்பெனிஸ்க்கு வந்து 25%, பிஏஏ வந்து 30% நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்த்துடலாமா? பிஏபி எத்தனை பர்சன்டேஜ்? 25. பிஏபிக்கு வந்து 25%. ஓகேவா? சோ கன்செஷன் ரேட் பிஏபிக்கு வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து 15%, சிக்னிஃபிகன்ட்லி லோ அண்ட் யூசுவல். ஓஹோ 15% தருவாங்க பிஏபில. நார்மலா 25% கட்டணும். பிஏபி கீழ அந்த கம்பெனி போதுன்னா அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன் எல்லாம் கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணா 15% தருவாங்க பிஏபிக்கு அண்டர்ல. ஓகேவா? இன்னொன்னு என்ன பார்த்தோம்? பிஎஸ்சியா இல்ல பிடபிள்யூஏவா? பிடபிள்யூஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. என்னன்னா இது வந்து ஃபைனல்ல தான் வரும். பட் அது உங்களுக்கு சொல்றேன். பிஏஏ என்ன சொல்லுது? ரெடியூஸ் த கார்பரேட் டாக்ஸ் கம்பெனி 115 பிஏஏ 22% கட்ட சொல்லுது. ஓகேவா? அங்க 15, இது 22. இது ரெண்டுமே ஸ்பெஷல் ப்ரொவிஷன். கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் அந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருப்பானா, அது வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவ்ல இன்வால்வ் ஆயிருக்கணும், இந்த மாதிரியான அசட், இந்த டைப் ஆஃப் அசட் வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த கன்செஷனல் ரேட்டுக்கு வந்து கம்பெனி வந்து எலிஜிபிள் ஆகும். 22%, 15% டாக்ஸ் கட்டுற மாதிரி எலிஜிபிள் ஆகும். அதுதான் பிஏஏ, பிஎஸ்சி, பிஏபி. ஓகேவா? ஸோ இது ஃபைனல் படிக்கும் போது உங்களுக்கு வரும். எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கா, பேப்னு வந்தா 15%, பிடபிள்யூஏ அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது 115. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ்க்கான சில கன்செஷனல் ரேட் டாக்ஸேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். அது ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பயும் என்னென்ன கிடைக்காது? இந்த 33 ஏபி கீழே கம்பெனி வராது. இந்த இந்த டிடக்ஷன் எலிஜிபிள் கிடையாது. அதாவது சொல்ல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து 35 ஏடி கீழேயோ இல்ல இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்திருக்கு, இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இல்ல 35 ஏடி கீழே வருது அப்படின்னா அந்த கம்பெனில என்ன பண்ண முடியாது? 33 ஏபி டிடக்ஷனை எடுத்துக்க முடியாது. இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரான். ஓகேவா? புரிஞ்சுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் 3 லைன்? அதுதான் அவன் சொல்ல வரான். அடுத்து அப்ளிகபிள் டு யார் யாருக்கு அப்ளிகபிள்? இவனுக்கு 3 பேருக்கு அப்ளிகபிள் நம்ம பார்த்தாச்சு. கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட், என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு சொன்ன நபார்டு என்ன சொல்றானோ அதை படி கேட்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனா அது என்னன்னு கீழே கொடுத்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட் அக்ராடன்ஸ் வித் யார் பண்ணிருக்கணும்? அப்ரூவ் பை டீ காஃபி போர்டு ரப்பர். அந்த போர்டு அப்ரூவ் பண்ணிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? பீரியட் அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து வாங்கிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே தான். டைம் ஆஃப் டெபாசிட் 6 months. அப்படி இல்லைன்னா ஃபைல் எப்போ ரிட்டர்ன் பண்றீங்களோ, ஆர் ஃபைலிங் நீங்க எப்போ ரிட்டர்ன் பண்ணி விச் எவர் இஸ் இயர்லியர், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் யார் பண்ணிருக்கணும்? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணிருக்கணும். ஃபார்ம் 3AC உங்களுக்கு. ஓகேவா? ஃபார்ம் 3AC கீழே ஆடிட் பண்ணிருக்கணும். ஓகேவா? இது ஒரு ஜெனரல் பாயிண்ட். அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் வந்து பெருசா இருக்காது. மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா 40% ஆஃப் த பிஜிபிபி. கரெக்டா? அவ்வளவுதான். அதர் பாயிண்ட்ஸ், எக்ஸஸ் டெபாசிட், எனி எக்ஸஸ் டெபாசிட் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் நாட் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட். எக்ஸஸா நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெபாசிட்டை வந்து நாங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் டிடக்ஷன்ஸ்க்கு. ஏன்னா இங்க விச் எவர் இஸ் லோவர் ப்ரொவிஷன் இருக்குல்ல, அதான் நாங்க கன்சிடர் பண்ணிப்போம். அதேதான். Restriction, utilization of amount certain purpose. No deduction shall be allowed in respect of any amount being credited in special account utilized for the purpose of. கீழே கொடுத்துருக்க இந்த பர்பஸ்க்காக நீ யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? டாக்ஸபிள் பண்ணிடுவோம். இதை நம்ம படிச்சோம் இல்லையா? ஆஃபீஸ் ரூமர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரெசிடென்ஷியல் அக்கமடேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? டாக்ஸபிள் ஆகும் படிச்சோம் இல்லையா காமன் பாயிண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம்
ஆஃபீஸ் அப்ளைன்ஸ் யூஸ் பண்றாங்க. டெப்ரிசியேஷன் அலோடா? எஸ், டெப்ரிசியேஷன் அலோ பண்ணிக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் யூஸ் பண்ணிட்டு ஸ்பெசிஃபைட் ஐட்டம் ஷெட்யூல் 11 ஆஃப் த ஆக்ட். ஷெட்யூல் 11 என்ன பத்தி பேசுது? ஷெட்யூல் 11 பீன் ஒயர் அண்ட் அதர் ஆல்கஹாலிக் ஸ்பிரிட் டொபாக்கோவா? ஷெட்யூல் 11 இதை பத்தி தான் பேசுது. ஷெட்யூல் 11 என்ன ஆக்ட் கொடுத்துருக்கோம் அங்க? ஷெட்யூல் 11 போட்டு purchase of any plant and machinery installed in industrial undertaking for construction, manufacturing or producing any item specified in schedule 11. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காது. அப்போ ஷெட்யூல் 11 ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்ட். Schedule 11 typically refers to section construction of special safety circulation. சரி, ஓகே. பில்டிங் சேஃப்டி ஃப்ரேம்வொர்க் டீடைல்ஸ். சேஃப்டி பத்தி சொல்றதெல்லாம் ஷெட்யூல் 11 சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் போடுவோமா? இண்டஸ்ட்ரியல் ஷெட்யூல் 1 தான் அது. சம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி தான் பேசியிருக்கான். சரி, ஓகே. பெட்ரோலியம் பார்த்தேன். டிபிக்கலி இண்டஸ்ட்ரீஸ் லைக் கோல் மைன், பெட்ரோலியம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹெவி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டும் எலிஜிபிள் பாயிண்ட். மேல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நாட் எலிஜிபிள் பாயிண்ட்ஸ். ஓகே, வேற ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்லடா, இங்க கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டுமே நாட் எலிஜிபிள் தான் ஆக்சுவலி. ஆனா எனக்கு இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி டு பி இன்ஸ்டால்ட் இன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங், மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடியூசிங் எனி ஐட்டம் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 11. ஓஹோ, ஓகே ஓகே. ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி தான். ஓகே, டன் டன், நவ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடக்ஷன் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ல நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். சாரி, டெப்ரிசியேஷன் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ல நம்மளால எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி அந்த மெஷினரிக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்போனா நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ டிடக்ஷன் வந்து நாட் அலோட். அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஷெட்யூல் 11ல என்ன சொல்லிருக்கு? ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படினா டொபாக்கோ, சிகரெட்ஸ் இதை பத்தி தானே பேசுறான். சோ இந்த மாதிரியான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக நீங்க ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரியை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தென் அந்த இடத்துல உங்களுக்கு என்னது டிடக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஷெட்யூல் 11 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி அதுதான் கரெக்ட். சோ அந்த பர்பஸ்க்காக நீங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் வந்து இயர்லியர் ப்ரீவியஸ் இயர் எப்பயாவது நீங்க எடுத்திருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர்ல இயர்லியர் ப்ரீவியஸ் இயர் நீங்க டெப்ரிசியேஷன் எடுத்திருக்கீங்க அந்த அசெட் மேல அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு இந்த 33 ஏபி டிடக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா இந்த 4 பாயிண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா 4 பாயிண்ட்? அண்ணா அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னொரு தடவை. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஷெட்யூல் 11ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பொருட்கள். ஷெட்யூல் 11ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி ஷெட்யூல் 11ல என்னென்ன வந்துச்சுன்னு. அதுதான் கரெக்ட் ஆக்சுவலி. ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி தான் கரெக்ட். ஷெட்யூல் 11 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன இருக்குன்னா, பீர், ஒயின் ஆர் அதர் ஆல்கஹாலிக் ஸ்பிரிட், டொபாக்கோ ப்ரிப்பரேஷன், சிகார்ஸ், சிகரெட்ஸ், பிரிக்ஸ், ஸ்மோக்கிங் மிக்சர்ஸ் ஆஃப் பைப் அண்ட் சிகார்ஸ், சீவிங் டொபாக்கோ, ஸ்னப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஷெட்யூல் 11ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் 11ல இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக
இங்க இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அங்க ஷெட்யூல் 11 நம்ம மென்ஷன் பண்ணா இல்லையா, அதுக்காக இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குனீங்க அப்படின்னா, அப்போ 33 ஏபி டிடக்ஷன் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது, கிடைக்காது. அதாவது நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிட்டீங்க அந்த அமௌண்ட்டை. டெபாசிட் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட்டை இதுக்காக யூட்டிலைஸ் பண்றீங்க. ஷெட்யூல் 11ல சொல்லக்கூடிய பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா, தென் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? ஓகேண்ணா புரிஞ்சு. Done. So அதுக்கப்புறம் கீழே நோட் கொடுத்திருக்கான். If any amount is so utilized, then the whole of such amount so utilized shall be deemed to be the profit and gain of the previous year in which such mutilation take place. Once நீங்க மிஸ்யூட்டிலைசேஷன் பண்றீங்க அப்படின்னா, எந்த வருஷத்துல நீங்க மிஸ்யூட்டிலைசேஷன் பண்ணீங்களோ அந்த ஹோல் டோட்டல் அமௌண்ட், அந்த டெபாசிட் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டான், டாக்ஸபிள் அமௌண்ட், அது பிஜிபிபி கீழே டாக்ஸபிள் ஆகும் சொல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சின்னதா ஒரு நோட் கொடுத்துட்டான். ஓகேவா? withdrawn from account எப்போ withdraw பண்ணணும்? during continuation of business the amount credited to special account shall be withdrawn only for the purpose specified in the respective schemes. So respective schemesல என்ன சொல்லிருக்கானோ அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க withdraw பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் if amount so withdrawn is not utilized for the specified purpose, then அதே previous yearல என்ன ஆகும், treated as income, இன்கமா ட்ரீட் பண்ணி நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், டாக்ஸபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 6th பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, க்ளோசர் ஆஃப் பிசினஸ்ல எப்போ ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகும், இந்த 3 கேஸ்ல நான் டாக்ஸபிள் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து the amount withdrawn shall be taxable under PGBP as if the business is continuing and firm is not dissolved. Okay, இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருக்கான். என்ன ஹேஷ்டேக்னா பிசினஸ் பிஜிபிபி இன்கமா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன் ஃபுல்லி டாக்ஸபிள் பண்றோம்னு சொல்லியிருக்கான். என்ன காரணத்துக்காக, as if business is continued or the firm has not been dissolved. டிசால்வ் ஆகல அப்படின்னா, டிசொல்யூஷன் தான் ஆகுது, ஃபுல்லா ஓவராலா வந்து வாஷ் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் பிஜிபிபி இன்கமா அது டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த டாலர் சைனுக்கு கீழே கொடுத்துருக்கான். இட் இஸ் நாட் டாக்ஸபிள் ஈவன் தோ த அமௌண்ட் ஹஸ் பீன் யூட்டிலைஸ் ஃபார் எனி அதர் பர்பஸ் ஸ்பெசிஃபைட் இன் த ஸ்கீம். வேற எதனா பர்பஸ்க்காக இந்த மூணு கேஸ்ல வேற எதனா ஸ்கீம்ல சொல்லாத பர்பஸ்க்கு நீங்க வேற எதுக்குனா யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாமா, நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் டாக்ஸபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுதான் இது ரெண்டுத்துக்குமான விஷயம், இந்த ஹேஷ்டாக்கும் இந்த டாலர் சைனுக்குமான இந்த தேரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் நாட் அலோடட். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டேன். எதனா ஒரு டிடக்ஷன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். வேற எதனா செக்ஷன் கீழே போயிட்டு பிஜிபிபில நிறைய செக்ஷன்ஸ் வரும் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க போறோம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஃபியூச்சர் டெப்ரிசியேஷன்ஸ் ஓகே, தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூ. பட் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டிடக்ஷன்ஸோ இல்ல வேற ஏதாவது பிஜிபிபிக்கு நீங்க கிளைம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நான் 33 ஏபிக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்க முடியாது. அந்த பாயிண்ட் தான் மறுபடியும் சொல்லியிருப்பான். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போடுறதுக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவு வருஷம் பார்த்தோம், 8 வருஷம். புது அசட்டை வாங்கிட்டு 8 வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க 8 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிடும், டாக்ஸபிள் ஆயிடும். அவ்வளவுதான், அதான் 5th பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் திஸ் 5th பாயிண்ட் ஆல்சோ. அப்புறம் however in the following cases above provisions shall not be applicable. கீழே சொல்லிருக்கக்கூடிய கேசஸ்க்குலாம் மேல சொன்ன ப்ரொவிஷன் அப்ளிகபிள் கிடையாது. எதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல சொன்ன ப்ரொவிஷன்னா ரொம்ப மேல போயிடாதீங்க, இந்த ஹவர்ன்றது இப்படி மேல போயிடாதீங்க. ஓகே, மேல போஸ்ட் வந்து 5th பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் மேல போஸ்ட் சொல்லியிருக்கான். ஓகேவா? மேல சொல்லியிருக்கிறது இந்த 8 வருஷம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். சேல் டு கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி உங்களுக்கு சேல் பண்ணாலோ இல்லைன்னா இந்த மாதிரி கம்பெனி ஃபர்ம் வந்து கம்பெனியா மாத்துறது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போ 8 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா என்னது, அந்த 8 வருஷம் கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. 8 இயர்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்த 6th பாயிண்ட் கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம். எப்படி டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்களாம், டீ காஃபி பிசினஸ்ல 40% ஆஃப் இன்கம் மைனஸ் டிரெக்ஷன் போக 40% கால்குலேஷன் ஆஃப் இன்கம். இதுதான் அவங்களோட இன்கமா. அதாகப்பட்டது என்னவென்றால் இது என்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு? யாருக்காவது அந்த 40, 25, 35 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஞாபகம் வரல அந்த 40, 25, 35 பார்த்துட்டு யாருக்காவது ஸ்ட்ரைக் ஆகுதா அந்த 40, 25, 35 ஏதாவது? அந்த ரூல் பார்த்து கூட ஸ்ட்ரைக் ஆகல, அந்த ரூல் 8, 7B, 7A. என்னடா டெய்லி பேசுறது கேக்குதா? இல்ல நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். புக்கு புரட்டிட்டு இருக்கீங்களா நண்பன் படத்துல வர மாதிரி? ஆமா, நான் நண்பன் படத்துல வர மாதிரி புக்க பரட்டிட்டு இருக்கோம். இது நல்லா பாருங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த ரூலை சேர்த்து பாருங்க, அந்த ரூலை சேர்த்து பார்த்துட்டு இந்த பெர்சன்டேஜை பாருங்க. இது 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 பார்த்துக்கிட்டேன் எங்கேயோ வருமே.
அக்ரிகல்ச்சர் இன்கமா? அக்ரிகல்ச்சர் இன்கம்ல நான் டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் அதேதான். பண்ணுவோம் இல்லையா, 40 25 35, அதுதான் இங்க பேஜ் கொடுத்துருக்கோம். நம்பர் 52 அவ்வளவுதான் உங்ககிட்ட இப்ப ஆன்சர் இருக்கு. அப்போ எனக்கு வந்து இப்ப இங்க நடத்த வேண்டிய வேலை மிச்சம். எப்போ அதாவது இப்ப என்னன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த இன்கம்ல நம்ம எவ்வளவு இன்கம் எடுத்துக்கணும் அவன் சொல்லியிருக்கான். நார்மலா பிசினஸ் இன்கம் நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து இந்த டிரெக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்கம்ல 40% ஆஸ் பர் நான் அக்ரோ இன்கம். ஓகேவா? அதுதான் என்னவா டாக்ஸபிள் இன்கம். இது புரியுதா? அந்த 6th பாயிண்ட் இப்ப புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்டா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா புரியுது. உங்களுக்கு புரியுதா அது எப்படின்னு? அதாவது டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் கொடுத்தது போக இப்ப நான் எவ்வளவு நான் அந்த டீ பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். டீ பிசினஸ்க்கு இப்ப நான் டிடக்ஷனும் எடுத்துக்கிட்டேன். 33 ஏபிகேல டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஆஸ் பர் நான் அக்ரோ இன்கம் 40%, 60-40, 60 அக்ரி 40 நான் அக்ரி இல்லையா? சோ 40 அப்படின்னும் போது இந்த இன்கம்ல இருந்து டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 40ல நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். அந்த மாதிரி காஃபி பிசினஸ்க்கும் அதே, ரப்பர் பிசினஸ்க்கும் அதே, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேண்ணா. சோ இதை கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்கன்னா இதை படிக்க வேண்டிய வேலையே இருக்காது நம்மளுக்கு. இந்த 6th பாயிண்ட் கனெக்ட் பண்ணாம நம்ம பாட்டு கூப்பிட்டோம்னா இது மெமரி பண்ற மாதிரி ஆயிடும். இதை நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணி வச்சிருக்கோம். மறுபடியும் 33 ஏபிக்குள்ள வந்தா இவ்வளவு டாக்ஸபிள் அப்படி மறுபடியும் மெமரி பண்ற மாதிரி வந்துடும். சோ அது வேணும். ஓகேவா? சோ அதனால அந்த கனெக்ஷன் இங்க கொடுத்துருக்கோம். ஆச்சா? சோ அப் டு திஸ் 33 ஏபி முடிஞ்சிச்சு. அடுத்து 33 ஏபிஏ. 33 ஏபிஏ என்ன? அங்க என்னெல்லாம் பார்த்தோமோ அது அப்படியே இங்க இருக்கும். பாருங்க, ஒரு பாயிண்ட் மாறாம அப்படியே இருக்கும். பிசினஸ் மட்டும் மாறி இருக்கும். அந்த டிடக்ஷன் பர்சன்டேஜ் மட்டும் 40 இருந்து 20 மாறி இருக்கும். மற்ற இதெல்லாம் சேம் தான். ஓகேவா? சோ இண்டிவிஜுவல் HUF டிடக்ஷன் 33 ABA would be available only paying tax under old regime. இதுவும் ஓல்ட் ரெஜிம்ல மட்டும் தான். நியூ ரெஜிம்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. சோ அதே மாதிரி கம்பெனி ஏதாவது 33 AD ஆல்ரெடி டிடக்ஷன் எடுத்திருந்தாலோ இல்ல BAA BAB கீழே கன்செஷனல் ரேட்ல டாக்ஸ் பே பண்ற மாதிரி வந்தாலோ இந்த டிடக்ஷன் கிடைக்காது. நாட் எலிஜிபிள். இந்த டிடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ளிகபிள் டு யாருக்கு அப்ளிகபிள்? பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் போத் இன் இந்தியாவில் நடந்திருக்கணும். இந்த பிசினஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு டிடக்ஷன் எலிஜிபிள். ஓகே. ஸோ சம் ஆஃப் த காமன் பாயிண்ட். அக்ரிமெண்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்கணும். டெபாசிட் எதில் பண்ணிருக்கணும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணிருக்கணும். எந்த அக்கௌண்ட்ல? சைட் டெட்டரேஷன் அக்கௌண்ட்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் என்ன சொல்லுதோ அந்த பர்பஸ்க்காக நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா 1.5x போற மாதிரி இருக்கணும். ஓகே 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 ஓகே. எனக்கு 2x போற மாதிரி இருக்கு. சரி சரி சரி. ஆனா கொரியன் பட சப்டைட்டில்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்குண்ணா. புரியுது புரியுது. என்னன்னா நான் அங்க சொல்லிட்டேன் இல்லையா, அதனால சரி அது உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல நிக்கும் அப்படின்ற ஒரு இதுல நான் போயிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே ஓகே பொறுமையா போறேன். அது ஓகேனா பட் கொஞ்சம் அது புரியுறதுக்கு. சரி 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 சரி. அதாவது நீங்க அந்த லைன் படிச்சு பார்த்துட்டு போறதுக்குள்ளேயே நான் அடுத்த லைன் போறேன் இல்லையா, அது மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. ஓகே. என்ன நீங்க சொல்லி அண்டர்லைன் பண்றதுக்குள்ள நீங்க அடுத்த 2வது பாயிண்ட் போறீங்க. சரி 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 சரி. ஓகே ஓகே. சோ என்னன்னா அசஸ் எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் பெட்ரோலியம் பிசினஸ் இல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இல்ல போத் இன் இந்தியா. சோ இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட். என்னென்ன கண்டிஷன்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னா, அக்ரிமெண்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் என்டர்ட் இன்டு அக்ரிமெண்ட் வித் அசசி ஃபார் சச் பிசினஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுருக்கணும். ஆஃப் கோர்ஸ் நான் இந்த பிசினஸ் பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷன் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டுருக்கணும். டெபாசிட் ஆஃப் அமௌண்ட் எதுல போய் டெபாசிட் பண்ணிருக்கணும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்ல அவன் போய் டெபாசிட் பண்ணிருக்கணும். அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னது? சைட் ரெஸ்டோரேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கணும் அந்த அசசி. அந்த அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும். அவனோட பிசினஸ்ல இருந்து வர அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். இன் அக்கார்டன்ஸ் வித் அண்ட் ஃபார் த பர்பஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஸ்கீம். அந்த ஸ்கீம் கீழே ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். அது யாரால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும்? நீங்க டெபாசிட் அமௌண்ட்டை இப்போ வேற எதுக்கும் ரிப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அப்ரூவ் பண்ணிருக்கணும். அந்த ஸ்கீம் கண்டல் இது வருது. அப்கோர்ஸ் இப்போ இது அப்ரூவல் ஆகுது. நீங்க அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நீங்க இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டான். ஓகேவா? சோ இதோட செகண்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இங்க பேங்க் டெபாசிட், அங்க நபார்ட்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். இங்க பேங்க் டெபாசிட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன வரும்னா நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்கான். எனி அமௌண்ட் கிரெடிட்டட் இன் ஸ்பெஷல் அக்கௌண்ட், ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட், இன்னொன்னு சைட் ரெட்டரைசேஷன் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா? ஓகேவா? அப்போ மேல பார்த்தது 2 அக்கௌண்ட். ஸோ அவன் 2 கொடுத்துருக்கான். ஸ்பெஷல் அக்கௌண்ட் ஒன்னு, சைட் ரெஸ்டோரேஷன் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்கான். அப்ப அந்த 2 அக்கௌண்ட் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி டீம் டு பி டெபாசிட். இன்கேஸ் அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டும் டீம் டு பி டெபாசிட். அதுவுமே டெபாசிட் அமௌண்ட் கூட ஆட் ஆகி அதுவுமே டெபாசிட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டா அதை செப்பரேட்டா இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம்.
அதுவுமே அந்த டெபாசிட் அமௌண்ட் கூட ஆட் ஆகி அதுவுமே ஒரு டெபாசிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். முடிஞ்சிச்சு. டைம் ஆஃப் டெபாசிட் எவ்வளவுக்குள்ள நம்ம டெபாசிட் பண்ணிருக்கணும்? எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி, பிஃபோர் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். அது நம்ம அங்க பார்த்தோம்னா அதே பாயிண்ட் தான். பட் ஆனா டீ காஃபி பிசினஸ்ல 6 மாசம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தான், செப்டம்பர் ஆர் அக்டோபர், விச் எவர் இஸ் இயர்லியர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தான். கரெக்டா? இந்த இடத்துல ப்ரீவியஸ் இருக்கு முந்தனக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? டெபாசிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல ஃபார்ம் 3 என்ன பார்த்தோம்? ஏசி பார்த்தோமா? ஃபார்ம் 3 ஏசி. ஓகேவா? அங்க ஃபார்ம் 3 ஏசி பார்த்தோம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இடத்துல நீங்க பண்ணிருக்கணும்னு. இந்த இடத்துல ஃபார்ம் என்னது? ஏடி. ஃபார்ம் 3 ஏடி இஸ் ரெக்வயர்ட். ஓகேவா? அப்லோட் பண்ணிருக்கணும். 1 மந்த் பீரியட், 1 மந்த் பீரியட் டியூ டேட் குள்ள நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும். இப்போ வந்து அக்டோபர் 31 உங்களுக்கு டியூ டேட் அப்படின்னா செப்டம்பர் 30 குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஃபார்ம் 3 ஏடி அப்லோட் பண்ணிருக்கணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து உங்களோட பிசினஸ் வந்து வெரிஃபை பண்ணி சைன் போட்டு கொடுத்துருக்கணும் ஃபார்ம் 3 ஏடி கீழ. ஓகேவா? உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க ஆடிட் பண்ணி கொடுத்துருக்கணும். அது 4th பாயிண்ட். அடுத்து நோட்ஸ். In case where the assessee is required under any other law to get his account audited, it shall be sufficient compliance if such assessee gets the account auditor under such law furnish the report. அட போங்கடா. வேற ஏதாவது லாக் அண்டர்ல வந்து டெஃபினட்டா இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, எஸ் அப்கோர்ஸ் ஆடிட் பண்ணி நீங்க என்ன பண்ணுமா? அதர் லாஸ்க்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட் வரும் திடீர்னு. இப்போ இங்க இன்கம் டாக்ஸ் ஆக்டுக்கு நீங்க ஃபார்ம் 3 ஏடி அப்லோட் பண்ணிட்டீங்க. திடீர்னு கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து மறுபடியும் இதை வந்து ஆடிட் பண்ணோம். ஐஎஃப்ஆர்எஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இருக்கும். என்னென்ன ஆடிட் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட். நீங்க ஆடிட் படிச்சிருப்பீங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட், ஸ்டாக் ஆடிட், குரூப் ஆடிட், வேற என்ன சொல்லலாம்? எனக்கு சில ஆடிட்லாம் வந்துச்சுடா. ஐஎஃப்ஆர்எஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு செப்பரேட் ஒரு ஆடிட், கன்சாலிடேட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் வந்து ஒரு லாக்கு ஒரு ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது லாக்கு சஃபிஷியன்டா இருக்கு ஆடிட் பண்றது அப்படின்னா டெஃபினட்டா ஆடிட் பண்ணி அதையும் நீங்க என்ன பண்ணுமா? ஃபார்ம் 3 ஏடி கீழே சப்மிட் பண்ணும் அப்படின்னு ஒரு நோட் ஒன்று கொடுத்துட்டான். ஓகேவா? வெறும் தேர்ட் பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஃபார்ம் 3 ஏடி சப்மிட் பண்ணும், அதுதான். ஒரு ஆடிட்டர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருணும். முடிஞ்சு போச்சு. குவான்டம் ஆஃப் டிடக்ஷன் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். அங்க 40% பார்த்தோம், இங்க 20%. அவ்வளவுதான். அமௌண்ட் எவ்வளவு டெபாசிட் பண்றீங்க, இல்லைன்னா 20% விச் எவர் இஸ் லோவர். முடிஞ்சு போச்சு. அதர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்க என்ன பாத்தீங்களோ அது அப்படியே இங்க வரும். சொல்லுங்க பாலா. நீங்க முடிங்க, நான் கேட்கறேன். சோ எக்ஸஸ் டெபாசிட் ஏதாவது இருந்தா அதை நாங்க எக்ஸஸ் டெபாசிட்டா கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ரெஸ்ட்ரிக்ஷன், யூட்டிலைசேஷன், இதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? நீங்க ஆஃபீஸ் ப்ரிமைசஸ்க்கு ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் யூஸ் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் அதர் தென் கம்ப்யூட்டரா இருக்கு. டெப்ரிசியேஷன் நீங்க ஆல்ரெடி டிடக்ஷன் எடுத்திருக்கீங்க. டெப்ரிசியேஷன் ப்ரீவியஸ் இயர்ல அந்த மெஷினரிக்கு எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து டிடக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 11ல இருக்கக்கூடிய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நீங்க பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த டிடக்ஷன் கிடைக்காது. இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ். ஸோ மிஸ்யூட்டிலைசேஷன் பண்ணீங்கன்னா அது பிஜிபிபியில டாக்ஸபிள் ஆகும். அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து வித்ட்ரால் ஆஃப் அக்கௌண்ட். எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க? கண்டினியூஷன் ஆஃப் பிசினஸ்ல பண்ணிருக்கணும். க்ளோஷர்ல அந்த பாயிண்ட் போகாம அடுத்த பாயிண்ட் போகக்கூடாது இல்லையா? கண்டினியூஷன் ஆஃப் பிசினஸ் அப்படின்றது வந்து the amount credited to special account or site address account shall be withdrawn only for the purpose specified in the respective scheme. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்டு என்ன சொல்லுதோ அந்த ஸ்கீமுக்காக தான் நீங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிருக்கணும். மேபி அதை நாட் ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்க அந்த ஸ்பெசிஃபைட் பர்பஸ்க்கு அப்படின்னா அதே சேம் ப்ரீவியஸ் இயர்ல என்ன ஆகும்? shall be treated as income of the year. the amount not so utilized shall be treated as income of the year. அதே வருஷத்துல அந்த இன்கம் வந்து அந்த ரிடக்ஷன் வந்து இன்கம் ட்ரீட் பண்ணிடும் நீங்க வித்ட்ரா பண்ண அந்த அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் ஆன் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட், இன்கேஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா வேற அமௌண்ட் ஸ்டாண்டிங் டு த கிரெடிட் ஆஃப் த அசஸ்ட் இன் ஸ்பெஷல் அக்கௌண்ட். அப்ப என்ன இருக்கும்? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம்னா இந்த அமௌண்ட் மட்டும் கிரெடிட்ல நிற்கும். ஆர் இந்த சைட் அட்ரேஷன் அக்கௌண்ட் இஸ் withdrawn on closure of the account during any previous year. The following amount shall be deemed to be PGBP. அப்போ உங்களோட அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்றதுனால அந்த கிரெடிட் இருக்கு அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்க இந்த மெத்தட் படி நீங்க பிஜிபிபில கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? அமௌண்ட் நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இஃப் எனி பேயபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பை வே ஆஃப் ப்ராஃபிட் ப்ரொடக்ஷன் ஷேர் டு அக்ரிமெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், 42 சொல்றோம். அந்த செக்ஷன் 42 படி ஒரு அக்ரிமெண்ட் சொல்றோம். இந்த அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம்னா டெஃபினட்டா ஒரு அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். கரெக்டா? ஒரு அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஆஸ் பர் அக்ரிமெண்ட் படி நம்மளோட ஆப்ளிகேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான் நம்ம படிச்சோம். யாரு கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம், கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். ஸோ அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இங்க மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை பிஜிபிபில டாக்ஸபிள் பண்ணிக்கலாம். எப்போ? உங்களோட அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணும்போது. ஓகேவா? டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் நாட் பெர்மிசபிள். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போடுறதுக்கு நீங்களே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா படிச்சு பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு டபுள் டிடக்ஷன் வந்து எப்பவுமே எடுத்துக்க முடியாத மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் 8 வருஷம். அதுல இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த 8 வருஷம் அப்ளிகபிள் ஆகாது. அவ்வளவுதான். இதெல்லாம் அங்க பார்த்த பாயிண்ட் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப கேளு.
அதான் இப்போ சப்போஸ் நீ போன இது சொன்னது இந்த இது சொன்னதுன்னா, இப்போ இந்த டேப்லெட் காலம்ல இருந்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அது ஃபுல்லாவே எழுதுற மாதிரி இருக்குல்ல. நான் இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் இப்போ இது பண்ணோம்னா அது ஃபுல்லாவே எழுதுற மாதிரி. இப்போ லெட்ஸ் சே டெபாசிட் ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்குண்ணா. இன்னும் சிம்பிளரா வந்து நோட்ஸ் சிம்பிளரா எடுக்க முடிய மாட்டேங்குது. இதுதான் இல்ல ஜெனரலா நான் வந்து அதான் நான் வந்து சேலரிஸ்க்கு அதெல்லாம் எடுக்கும்போது நான் வந்து நிறைய அப்படியே எழுதுற மாதிரி தான் இருக்கு. லைக் புக்கில் என்ன இருக்கோ அப்படியே எழுதுற மாதிரி தான் இருக்கு. நானும் எவ்வளவோ கம்மி பண்ண ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. அது எப்படின்னா கம்மி பண்ணி எழுத முடியாது. பட் நீங்க ஷார்ட்கட் மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டாக்ஸ் வந்து எழுத வந்து அதுல என்ன வேர்டிக்ஸ் இருக்கோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்ப மறுபடியும் புக்கே தான் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதுல ரிமெம்பர் ஆகுற மாதிரி வேர்ட்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு அதுதான் அந்த ஒரு லைன்ல வந்து நான் ஐயோ அது பேர் என்னடா அது ஒரு ஆப் கூட சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் எடுத்துட்டு அதை ஒரு வேர்டை கன்வெர்ட் பண்ணி அதை நான் வச்சுப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நான் அது பண்ணுவேன்னா அது எனக்கு வந்து தியரிக்கு இல்ல மத்த இதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இப்போ ப்ரொவிஷன்ஸுக்கு மெயினா எடுக்கிறது போது தான் எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கு ப்ரொவிஷன்ஸுக்கு. அது வந்து நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கணும். அப்ப நான் ஒரு சிலது மெமரைஸ் பண்ணிட்டு எது எழுதணுமோ அது மட்டும் எழுதணும். இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நோட்ஸ், இதுதான் நோட்ஸ் 33A ஏஏபி அண்ட் ஏபிஏ. இது வந்து ஒரு காமன் நோட். இப்போ இது கண்டல சில காமன் பாயிண்ட்ஸ் இங்க நான் சொன்னேன். காமன் பாயிண்ட்ஸுக்கு ஒரே நோட்டா எடுத்துட்டேன். இது இப்போ இந்த பிபிடில ஒரே நோட்டா இது எடுத்துட்டேன். இது காமன் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறமும் இது வரைக்கும் காமன் பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ எழுதுனே 33AB 33ABA இப்படி போட்டுட்டு இது டீ காஃபி ரப்பர் பிசினஸ் எழுதுனேன். அவ்வளவுதான். இப்படிதான் எழுதுவேன். டீ காஃபி ரப்பர் பிசினஸ் எழுதிப்பேன். இந்த இடத்துல பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு போட்டு இதுவும் பிசினஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ 2 டைப் ஆஃப் பிசினஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது கண்டர்ல வந்துச்சு அப்படின்னா 40% ஆர் பிஜிபிபி விச் எவர் இஸ் லோவர். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 20% ஆர் பிஜிபிபி விச் எவர் இஸ் லோவர். ஸோ அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணது 8 வருஷம் கண்டிஷன், 8 இயர்ஸ் கண்டிஷன் நான் எழுதிடுவேன். அதாவது புதுசா பிளான்ட் அண்ட் மிஷினரி எதனா வாங்கிருக்கீங்க அப்படின்னா 8 வருஷத்துக்குள்ள வித்துட்டா அது வித்ட்ரா ஆயிடும் அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட்ஸ். இவ்வளவுதான் நான் ரிமெம்பர் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் நான் ரிமெம்பர் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் அடிஷனலா இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் என் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும், ரிமெம்பர் ஆகணும். இப்போ ஏபிஏ பார்த்தனா எங்கேயோ பார்த்தோம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்கணும், ஆடிட் பண்ணிருக்கணும் ஒரு பாயிண்ட் படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். ஹலோ கேக்குதா பாலா? எனக்கு கேக்குது பாலா, உங்களுக்கு கேக்குதா? பாலா கேக்குது அண்ணா? ஹலோ கேக்குதுடா, நான் பேசுறது கேக்குதா மத்தவங்களுக்கு எல்லாம்? கேக்குதுண்ணா. பாலா கேக்கல போல. பாலா உங்களுக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. என்னடா அண்ணா நீங்க கட் பண்ணிட்டு வர சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. மறுபடியும் ரெண்டாவது கட் பண்ணிட்டு. ஹலோ 2 பாலா இருக்காங்க. பாலா கேக்குதா? 2 பாலாவா? ஆமா, நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிட்டேன். See there are 2 balas is here. ஒரு பாலா பெலிஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஓகேண்ணா, இப்போ எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. ஸ்கிரீன் ஷேரிங்கும் அப்போ பாதியில கட் ஆயிடுச்சு. பாதியில இல்ல, அந்த எண்ட்ல கட் ஆயிடுச்சுண்ணா. அப்படியா? சோ அதான் இதான் நோட்ஸ். இவ்வளவுதான் 33 ஏபி நான் இவ்வளவுதான் நோட்ஸ் எடுப்பேன். இவ்வளவு எடுத்துட்டேன்னா எனக்கு ரிமெம்பர் ஆகணும். எப்படி ரிமெம்பர் ஆகும்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆடிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபார்ம் 3AC ஏடின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஆடிட் ஞாபகம் வந்தா டியூ டேட்குள்ள டெபாசிட் பண்ணணும்னு ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அது ஞாபகம் வந்து ஏதோ ஒரு இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அக்ரிமெண்ட் போட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். அப்போ அது ஏபிஏக்கு பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரும்போது இந்த நோட்ஸ் குட்டியா இருக்கணும். அந்த நோட்ஸை பார்த்தா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகணும். ஸோ அதை நம்ம அதை கொஞ்சம் படிக்கணும். படிச்சது போக ஷார்ட்கட்ல ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படிதான் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மறுபடியும் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த நோட்ஸே பெருசு. ஆக்சுவலி இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நோட்ஸே பெருசு. இது நீங்க எழுதினீங்கன்னா ஓகே, இது நீங்க எழுதினீங்கன்னா சூப்பர். இந்த நோட்ஸ் நீங்க மறுபடியும் உங்க புக்ல உங்க நோட்ல எழுதிட்டு ஃபைனலா நாங்க குட்டியா ஒரு நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அதுக்கு இவ்வளவு எழுதினா போதும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இந்த பிபிடி நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து ஆக்சுவலா நான் எப்படி படிச்சிடும், இது என்னோட நோட்ஸ் தான்.
ஆக்சுவலா இது என்னோட ஒரிஜினல் நோட்ஸ்னா நான் படிக்கும் போது நோட்ல வந்து நான் டேபிள் காலம் போட்டு இப்படிதான் படிச்சேன் இது. ஸோ ஆக்சுவலா இப்படி டேபிள் காலம் வரைஞ்சி பென்சில்ல ஸ்கேல் கோடு போட்டு அதுல எது எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்த்தேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். டிக் பண்ணி வச்சுட்டு இதுல நான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் எழுதினேன். நோட்ல இதெல்லாம் எழுதினேன். ஆக்சுவலா நோட்ல இப்படி எழுதி அதுக்கப்புறம் காமன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி என் நோட்ல எழுதி வச்சிட்டேன். இதெல்லாம் தான் காமன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். எழுதுறதுக்கு அப்புறமா என் நோட்டை பார்த்து தான் இதை டைப் பண்ணேன். என்னதுப்பா? கேக்குதா? ஹலோ, ஏய் ஏதோ திட்னியா? நெட்டு நான் ரொம்ப இதுவா இருக்கு இந்த ரூம் இல்ல. ஓகே, அப்ப திட்டிதான் இருக்கியா? நான் ஏதோ ஒரு சும்மா கேட்டேன். ஆனா நான் உங்களை இல்ல, நெட்ட தெரியும், நான் சும்மா ஏதோ சொன்னியே அதனால கேட்டேன். சோ என்னன்னா இந்த மாதிரி நோட்ல ஃபர்ஸ்ட் நான் எழுதுனேன். ஓகேவா? சோ எழுதிட்டு அதுக்கப்புறம் சிலதை டைப் பண்ண சிலதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். புக்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் இந்த பிபிடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல எழுதணும். இது எல்லாத்தையும் நீங்க இப்படி நோட்ல எழுதி ஓகே இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர்ஸ் அப்படிலாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் நோட்ல அப்படி எழுதுவேன் இல்லையா. பிகாஸ் புக்ல இந்த மாதிரி டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருந்தானா அவன் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஹெட் கொடுப்பான். இதுக்கு வந்து பேசிக் அந்த மாதிரி ஏதாவது ஹெட் நான்லாம் பாரு டேரக்டா அவள்தான் ஹெட் அவள்தான் இதான் நோட்ஸ் அப்படி அந்த மாதிரி என் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். அந்த மாதிரி உங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுங்க. பட் புக்கு மொத்தமா போனோமான்னு இல்ல. புக்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரே மாதிரி 2 ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் படிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும். ஆக்சுவலா நாங்க படிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இது அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கு, அங்க இருக்க மாதிரி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகேண்ணா. டன். நான் பிபிடி ஷேர் பண்றேன். இப்போதான் நான் ஷேர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே ஷேர் பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிருக்கேன். நான் ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்ணனா இந்த பிபிடியை வச்சு புக்குள்ள கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி சாலரிஸ் வந்து எல்லாத்தையும் எழுதாதீங்க. சாலரிஸ் நான் பிபிடி ஷேர் பண்ணிருப்பேன் இல்லையா, அந்த பிபிடிலேயே உங்களுக்கு இருக்குமே ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட் 50 ஸ்லைட்ஸ் இருக்கும் மொத்தமா. ஆனா அதுல அந்த 50 ஸ்லைட்ஸை இன்னும் எப்படி கம்மி பண்ண முடியுமோ அப்படி கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அந்த 50 ஸ்லைட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்னதா ஒரு பக்கத்துக்கு தான் ஒரு 2 ஸ்லைட்ஸ் சேர்த்தா மொத்தம் 25 பக்கம் தான் வரும். ஸோ அது மட்டுமே நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா சேலரி ஓகே போதுமான அளவு. ஓகேவா? ஓகே. டன். நெக்ஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் 35. சயின்டிபிக் ரிசர்ச் முடிச்சதுக்கு ஸ்பெசிஃபைட் பிசினஸ் வருதா? ஓய் என்னடா உள்ள போகுது. இருக்கா ஸ்பெசிஃபைட் பிசினஸ்? ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியா. சரி ஓகே, இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து சயின்டிபிக் ரிசர்ச் வரைக்கும், சயின்டிபிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரைக்கும் முடிப்போம். ஓகேவா? எதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான்? சரி ஓகே, பிபிடி படி போயிட்டு அதுக்கப்புறம் புக்ல வருவோம். இப்போ என்ன அப்படின்னா அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கிளைம் பண்ண போறோம். பிஜிபிபி ப்ராஃபிட்ல இருந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா சயின்டிபிக் ரிசர்ச். சம்திங் சயின்டிபிக் ரிசர்ச்காக நீங்க ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஜிபிபில என்ன அது எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே போ கிளைம் பண்ணிக்கோ. பிஜிபிபி கீழே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் உனக்கு அலோகபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது என்ன சயின்டிபிக் ரிசர்ச் பார்ப்போம். Expenditures on research carried on by the assessee. Okay, 35.11, 35.14, 35.2 AB. ஓகே, இந்த வைஸ் போவோம். 1 2 3. ஃபர்ஸ்ட் நான் இதை மட்டும் போறேன். 35.11 எதை பத்தி பேசுது அப்படின்னா 35 subsection 1 class 1. ஓகே, அப்படி படிக்கணும். செக்ஷன் 35 subsection 1 class 1. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா 100% ஆஃப் த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நல்லா நோட் பண்ணிக்கோ. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ப்ரீ கமன்ஸ்மெண்ட்னா என்னது? கமன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப நான் பிசினஸ் வந்து அக்டோபர் 31 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ப்ரீ கமன்ஸ்மெண்ட்னா அக்டோபர் 29 வரைக்கும். இதுல இருந்து இவ்வளவு ரிவர்ஸ்ல போகுது. ஓகேவா? கமன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நவம்பர் 1ல இருந்து கமன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிசினஸ் கமன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ப்ரீ கமன்ஸ்மெண்ட் அப்படின்னா முந்தனத்துக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணிருக்கேன்னா சேலரி எக்ஸ்க்ளூடிங் பெர்குசிட்ஸ். சேலரியில பெர்குசிட்ஸ் ஆட் ஆகாது. ஓகேவா? எதுக்கு? நான் இப்போ ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். நான் தான் 24 சூர்யாப்பா. ஓகேவா? நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வாட்ச் கண்டுபிடிக்காக நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க எல்லாரையும் நான் வந்து இப்போ வந்து என்னோட இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அசிஸ்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுப்போம். நீங்க எல்லாரும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த வாட்ச் எப்படி என்னென்ன பண்ணலாம், அந்த ஸ்பாட் பார்ட்ஸ், அந்த குட்டி குட்டியா எப்படி வைக்கிறது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் நின்றுட்டு. ஸோ உங்களுக்கு நான் சேலரி தரணும் இல்லையா? அந்த சேலரி எனக்கு எக்ஸ்பென்ஸ் தானே. அது என்ன எக்ஸ்பென்ஸ்? எனக்கு ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் தானே. ஒன்ஸ் நான் அந்த வாட்சை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட பிசினஸே கமன்ஸ் ஆகும். கரெக்டா? ஒன்ஸ் நான் அந்த பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் என் பிசினஸே நான் ஆரம்பிப்பேன்.
அது ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடில இருந்தே நான் உங்களுக்கு சேலரி கொடுக்கணும்ல. கரெக்ட் தானே? ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சேலரி கொடுக்குறது வேற. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் நான் சேலரி கொடுக்கணும் இல்லையா? அந்த சேலரி எக்ஸ்பென்ஸ் தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுல சேலரியில உங்களுக்கு பர்க்ஸ் எதனா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆட் ஆகாது. ஓகேவா? என்னால பர்க்ஸ் டிடக்ஷன் எடுத்துக்கணும்னு கேட்டா அது ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் salary, loan, employee engaged in such scientific research. ஸோ நீங்க எல்லாருமே சயின்டிபிக் ரிசர்ச்ல எங்கேஜ் ஆயிருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனு, சேலரிஸ் இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆர் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் த மெட்டீரியல். வேற ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த வாட்சுக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபார் ப்ரிசீடிங் 3 years த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ். ப்ரிசீடிங் 3 years அப்படின்னா நான் இப்போ பிசினஸ் வந்து 2023ல கமன்ஸ் பண்றேன். இந்த வருஷத்துல என்னோட வாட்ச் பிசினஸ் நான் கமன்ஸ் பண்றேன் அப்படின்னா ப்ரிசீடிங் 3 years 2022, 2021, 2020 இந்த 3 வருஷத்துல நம்ம வாங்கியிருப்போம்ல ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய சேலரி, வேற என்ன பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே என்னது எனக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது எல்லாமே எனக்கு என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாமா? டிடக்ஷனா எடுத்துக்கலாம். டிடக்ஷனா எடுத்துக்கலாம். எந்த செக்ஷன் கண்டர்ல 35(1)(1) கீழே டிடக்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசியிருக்கான். இப்போ செகண்ட் என்னது 35(1)(4). இது எதை பத்தி பேசுது? 100% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸப்ட் ஆன் லேண்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்ணிருக்கீங்க லேண்டை தவிர்த்து, அதாவது இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பிளான்ட் பெருசா கட்டணும். இப்போ லெபார்டரி ஒன்று கட்டணும் அப்படின்னா காட்டுக்கு நடுவில் கொண்டு போய் 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி ஒரே சூர்யா படமா போயிட்டு இருக்கு. ஒரு லெபார்டரி போய் கட்டுறோம் அப்படின்னா அது என்னது எனக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த லேண்டை நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? லேண்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்க லேண்ட் காசு கொடுத்து வாங்கினா அது மட்டும் இன்க்ளூட் ஆகாது சயின்டிபிக் ரிசர்ச்ல. அதான் இங்க கொடுத்துருக்கான். எக்ஸப்ட் ஆன் லேண்ட். லேண்டை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணலாமா? 100% வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை டோட்டலா கொண்டு போய் உங்க ப்ராஃபிட்ல மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அப்படின்னா 2023ல பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 2024ல என்ன நடக்கும்? ப்ராஃபிட் வருமா? இந்த ப்ராஃபிட்ல இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் 100% டிடக்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வரோம். அந்த ப்ராஃபிட் வந்து மைனஸ் பண்ணி நீ 0 காட்டுவியோ, லாஸ் காட்டுவியோ, லாஸ் காமிச்சு நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணிவியோ அதுவும் இருக்கும். நீ 100% டிடக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ நடந்திருக்கணுமா? ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் தான். கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்னா 2023க்கு முந்தின 3 வருஷத்துல. இட் இஸ் ஆல்வேஸ் அலோடட் ஃபார் த 3 years immediately preceding the commencement of the business excluding on land. No depreciation to be allowed. டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி 100% தான் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டுமே. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதுக்கு டெப்ரிசியேஷன் வரப்போகுது? டெப்ரிசியேஷன் டிடக்ஷன் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேவா? ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட் படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியாது. இப்போ வரைக்கும் இந்த 2 வரைக்கும் என்னது அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசிட்டோம். ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி அலோடட் இன் தி இயர் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ். எந்த வருஷத்துல ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா எந்த வருஷத்துல அலோவ் பண்ணுவாங்களாம்? எப்போ நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்களோ, பிசினஸ் நீங்க எப்போ கமெண்ட்ஸ் பண்ணீங்களோ அந்த வருஷத்துல அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் இங்க சொன்னாலே 2024ல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்கான். ஏன்னா இது ரெண்டுமே ப்ரீ கமன்ஸ்மெண்ட் பத்தி பேசுது. ஓகேவா? இப்போ பாருங்க 2AB. கம்பெனி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் biotechnology or manufacturing or production of any article or thing except in the list of 11th schedule. 11th schedule என்னன்னு இப்பதான் பார்த்தோம். டொபாக்கோ இதெல்லாம் இல்லாம, டொபாக்கோ, சிகார்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணாம வேற எதனா பொருட்கள், அதாவது சம்திங் ஏதோ வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இன்கர்ஸ் எனி எக்ஸ்பெண்டிச்சர் போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல். ஓகேவா? ஆன் சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச்காக வேற ஏதோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கு ஒரு கம்பெனி அப்படின்னா எக்ஸப்ட் லேண்ட் ஆர் பில்டிங். இதுல லேண்ட் ஆர் பில்டிங் எக்ஸப்ட் பண்ணிட்டான். எக்ஸப்ட் L&B. ஓகேவா? இதுல ரெண்டுமே எக்ஸப்ட் பண்ணிட்டான். அதை தவிர்த்து வேற எதனா எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆன் இன் ஹவுஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அஸ் அப்ரூவ்ட் பை பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி. அதாவது ஹவுஸ் ரிசர்ச் அப்படின்றது என்னன்னா இன்னோஸ் ரிசர்ச். உங்க வீட்லயே அந்த ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க நீங்க. ஓகேவா? இப்போ இந்த சின்ன சின்ன பசங்களாம் நிறைய பொருள், இப்போ அனுஷா அன்னைக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த டம் அண்ட் டக் வந்து அவங்க லாங்குவேஜ் அசைச்சாலே வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க இல்லையா? தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச். அந்த ரிசர்ச்க்கு அவங்களுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடக்கும். கரெக்டா? அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு இவங்க அந்த பிசினஸை கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த பிசினஸை கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ரீவியஸா பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்க ப்ராஃபிட்ல டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க சொல்ல வரோம். அவங்க அதை இன்னோஸா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 35(2AB) கீழே வருவாங்க. அவங்க வீட்லயே வச்சு இந்த பொருள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி அதை அலோவ் பண்ணிருக்கணும். அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தென் 100% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ அக்கர்ட் வந்து என்ன பண்ணிக்கலாமா? டிடக்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிபிக் ரிசர்ச். ஓகே,
ஸோ இதுக்குள்ள ஒரு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கெல்லாம் நடந்திருக்கணும், முந்தின 3 வருஷத்துக்கு நடந்திருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் 100% எடுக்கலாம், லேண்டை தவிர்த்து முந்தின 3 வருஷத்துக்கு, கமன்ஸ்மெண்ட் ஆகுது முந்தின 3 வருஷத்துல. அதே மாதிரி 35(2)AB. 35(2)AB அப்படிங்கிறது 11th ஷெட்யூல்ல தவிர்த்து வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங், வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணலாம், 100% டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 35 புரிஞ்சுதா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிபிக் ரிசர்ச் செப்பரேட்டா செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டன்னா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல வந்துடும். ஓகேவா? இதுல இருந்தும் சம்ஸ் வருமானா இந்த சயின்டிபிக் ரிசர்ச் அதெல்லாம்? சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்டா கொடுத்துரும், ஒரு 2 மார்க்ஸுக்கு வரும், அவ்வளவுதான். பெருசா சம் மாதிரி வந்து கொடுத்து இதுல என்ன பெரிய சம் இருக்கு போது நீங்க நினைக்கிறீங்க? 100% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிரெக்ஷன் கொடுத்துட்டு மைனஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறீங்க, அவ்வளவுதான். சம் வைஸ் எதுவுமே கிடையாது. ப்ரொவிஷன் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் மேட்ரு. ஓகே. இப்போ சம் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த வருஷத்துல இவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு கொடுத்துருவான். இந்த வருஷத்துல நான் இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவான். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்ல மாட்டான். சொல்லாம என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டி அதை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி தலையிலா இன்டைரக்டா சொல்லுவோம். அப்போ இன்டைரக்டா சொல்லும் போது அது கேபிட்டல் ரெவன்யூ நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கேபிட்டலா ரெவன்யூவான்னு கண்டுபிடிச்சு இன்கேஸ் அது ரெவன்யூவா இருக்கு அப்படின்னா, அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி, லோனு, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணிடுவோம்னு பார்க்கணும். அதர் தன் திஸ் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கான் அப்படின்னா, அப்ப என்ன கிடையாது, உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ல இருந்து அந்த டிடக்ஷன் உங்களால மைனஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் இதெல்லாம் தான் வாங்கிருக்கான் அப்படின்னா, அப்போ நீங்க டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அதான் டிடி பேப்பர் வந்து சம்முக்கு ஒண்ணுமே கிடையாது, ப்ரொவிஷன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிசிபிபி ஜாஸ்தி ப்ரொவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அடுத்து போலாமா? சரி இருங்க, உங்க புக்ல வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இன்னும் ரிசர்ச் த்ரூ இன்கம் அவுட் சைட் ஏஜென்சிஸ் அதுவும் இருக்கு. அதுவும் பார்த்தா தான் உங்க புக்ல மொத்தமா புரியும். அதர்வைஸ் வந்து நம்ம திரு முடிக்க வேண்டியதான். சரி, ஓகே. ஸோ இப்போ அடிஷ்னலா அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ். இது என்ன கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ் அப்படின்னா, இப்போ இங்க பார்த்த வரைக்கும் சொந்தமா நம்ம பார்த்தோம். அதாவது நானா இறங்கி நான் தான் 24 சூர்யா, நான் தான் அந்த வாட்ச் ப்ரொடக்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ்னா வெளியே இருக்கக்கூடிய அவுட் சைடர்ஸ்க்கு. இப்போ இந்த ஒரு சில படம்லாம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு பதிலாக நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவான் ஒருத்தன். அந்த மாதிரி அவனோட போயிட்டு அவனோட ஹெல்ப், இப்போ அனுஷா சொன்ன அந்த ப்ராடக்ட் அதுல கூட அவனே தான் எழுதுவான். இது எப்படின்னா, இப்போ இவங்க சொன்ன இது எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், அனுஷா சொன்னது. இப்போ அவங்க ஒரு பொருளை ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த சைனிங் லாங்குவேஜ் பொறுத்து அப்படின்னா அவங்களோட ஹேண்டை வச்சு அந்த லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்ட்டுன்னு. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ எங்க விட்டோம்னா, இப்போ அனுஷா வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து வெளியே இருக்கவங்க மூலியமா பண்றாங்க. சம்திங் இப்போ ஒரு அவங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி மூலமா அவங்க அதை பண்ணாங்கன்னா அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒருத்தர் மூலமா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமா அந்த ரிசர்ச் பண்றாங்க, அந்த கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, அந்த அவுட் சைடர்ஸ்க்காக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி தராங்க இவங்க அப்படின்னா, அப்போ எப்படி டிரெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பர்பஸ் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச்க்காக இருந்தா என்ன, ஃபார் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், தெரியும் இல்லையா? ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம யார் மூலியமா பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி டூ அப்ரூவ்ட் ரிசர்ச் அசோசியேஷன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டது யாரெல்லாம் அசோசியேஷன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த டைம்ல அனுஷா பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன பண்ணலாமா, 100% எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் இதெல்லாம் பண்றதுக்கும் 100% டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். யாரால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும்னா இவங்களால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். இன்கேஸ் டொமஸ்டிக் கம்பெனி அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பை பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி படி அப்படின்னா, சயின்டிபிக் ரிசர்ச் பண்றீங்கன்னா 100% எடுத்துக்க முடியும். சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் பண்றதுக்கு அவைலபிள் கிடையாது.
நேஷனல் லெபார்டரி, ஐஐடி, யூனிவர்சிட்டி இவங்க வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு அண்டர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா 100% உங்களால கிரேட்ஸ் எடுத்துக்க முடியும். இதுக்கு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு, சோஷியல் சயின்ஸ் ஸ்டாட்டிக்கல் ரிசர்ச்சுக்கு உங்களால அவைல் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? சோ இதுதான் சொல்ல வரோம். கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் நான் எவ்வளவு வந்து கிளைம் பண்ணிக்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோ அப்ப நான் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு 100% தான். இந்த சோஷியல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சுக்கு மட்டும் தான் நாட் அவைலபிள் 2 கேஸ்ல. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு காமன் பாயிண்ட், ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா போதும். இது சேல் ஆஃப் அசெட் வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சம் பார்த்துருவோம். அதாவது இங்க என்ன சொல்லுவோம்னா, சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக ஒரு அசெட்டை யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த அசெட்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க சேல் பண்றீங்க. விச் மீன்ஸ் அந்த பொருளை தயாரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை சேல் பண்றீங்க அப்படின்னா ஓகேவா, அப்போ நீங்க சேல் பண்ணும்போது அதை நாங்க எப்படி டாக்ஸபிள் பண்றது, கேபிட்டல் கெயின் எப்படி வரும் அதுல அப்படின்றது இங்க கொடுத்துருப்போம். சோல்டு வித்தவுட் யூசிங் ஃபார் த பிசினஸ் பர்பஸ். அதாவது இப்போ அப் டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் 2024 என் பிசினஸ் வந்து நான் கமென்ஸ் பண்றேன். ஓகேவா, கமென்ஸ் பண்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அசெட்டை நான் யூஸ் பண்ணிருப்பேன். இங்க கமென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் பிசினஸ் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? அசெட்டை ஆனா இங்க இருந்தே அந்த அசெட் பிசினஸ் பர்பஸ்க்கு தானே இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா 2024 தானே நான் கமென்ஸே பண்றேன். கமென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த அசெட்டை நான் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா சோல்டு ஆஃப்டர் யூசிங் ஃபார் பிசினஸ் பர்பஸ் இதுக்கு அண்டர்ல வரும் 43(1) கீழே. சோல்டு வித்தவுட் யூசிங் ஃபார் பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணாம அப்படியே நான் விற்கிறேன் அப்படின்னா 41(3) கீழே வரும். ஓகேவா? இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங் மட்டும் புரிஞ்சது இல்லையா? சோ சம் போட்டுட்டு இந்த ஹெட்டிங் குள்ள வருவோம், இந்த இதுல வருவோம். ஏன்னா இது அப்படியே பார்த்தா புரியாது, சம் பார்த்துட்டு வருவோம் இதுக்கு. பட் இந்த ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். எது பிசினஸ் பர்பஸ், எது வித்தவுட் பிசினஸ் பர்பஸ் அப்படின்றது மட்டும் அந்த ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். பிளஸ் இந்த ஒரு காமன் பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான். இப்போ உங்க புக்ல போகும். உங்க புக் எடுத்துக்கோங்க. Scientific research 35. Scientific research means any activity of extension of knowledge in the field of natural or applied science, including agriculture, animal husbandry or fishes. ஸோ இது எல்லாமே சயின்டிபிக் ரிசர்ச் கூட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபிஷர்ஸ், அனிமல் ஹஸ்பண்டரி இது எல்லாமே கூட, இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நீங்க ஏதாவது சயின்டிபிக் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா தென் தட் ஆல்சோ இன்க்ளூடட் திஸ் செக்ஷன். ஓகேவா? அடுத்து such research can be categorized either as ரெண்டா கேட்டகரைஸ் பண்றாங்க. எப்படி? in-house research done by us himself in connection with his business. அதாவது அவராவே அவர் வீட்டுல உட்காந்துட்டு அவராவே அவர் செல்ஃப், அதாவது வீட்டுல உட்காந்துட்டு நான் மென்ஷன் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த அசசி இன்செல்ஃப் அவராவே வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் 24 Hours சூர்யா. ஏன்னா பெருசா பெரிய லெபார்டரி, வெளியே ஒரு கம்பெனியோட லெபார்டரி எல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அந்த வீட்டுக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு போய் பண்ணு அப்படின்னு அண்ணா சூர்யா மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது in-house ரிசர்ச் த்ரோ எனி சம் பெய்ட் அவுட் சைட் ஏஜென்சி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவுட் சைட் ஏஜென்சி ஏதாவது பே பண்ணி எங்கேஜ் இன் ஸ்பெசிஃபைட் ரிசர்ச் டு பி யூஸ்ட் ஃபார் அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷன் சயின்டிபிக் ரிசர்ச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ரிசர்ச்ல அது போகும். ஒன்னு in-house, இன்னொன்னு அவுட் சைடர்ஸ். இது ரெண்டு முடிஞ்சிச்சா? அடுத்து அவைலபிள் ஒன்லி ஓல்ட் ரெஜிம். இதுவும் ஓல்ட் ரெஜிம் மட்டும் தான் அவைலபிள். சார் நியூ ரெஜிம் படிச்சா அப்ப ஈஸி போல இருக்கா? இப்போ டாக்ஸ் கோட் ஒண்ணுமே இருக்காது போல. சரி பார்ப்போம். எல்லாமே ஓல்ட் ரெஜிம் தான். ஸோ in-house ரிசர்ச்சா இருந்தா நான் எதெல்லாம் எடுத்துக்கலாம்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா என்ன, இதை நீங்க அப்படியே நான் இவன் அப்படி கொடுத்துருக்கான், நான் அதை எப்படி திருப்பி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஓகே, டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன் நான் இதை, அவ்வளவுதான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது உள்ள நீங்க வந்து படிக்கணுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் படிக்கிறதுனா படிக்கலாம், இல்லை நம்ம பிபிடி வச்சு பார்த்துக்கலாம். நீங்க இதை ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. பட் நம்ம பிபிடியில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்க இருக்கும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 3 வருஷம் இமீடியட் ப்ரீவியஸ் இயரா இருக்கணும். அந்த எக்ஸ்பென்ஸ் எதுக்காக இருக்கணும்? அந்த சேலரி சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு எக்ஸ்க்ளூடிங் பர்பஸ் பார்த்தோம். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் இதுக்காக யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் கமென்ஸ் மட்டும் உங்களால அந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு. புரிஞ்ச அந்த பாயிண்ட்? இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் புரியுதா? உங்க புக்ல வந்து அதே தான் இருக்கும் திரும்பவும். ஓகே, நம்ம பிபிடியில் பார்த்ததே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் பிசினஸ்ல நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம்? 100% டிஸ்டன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அகைன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போது அதர் தென் லேண்ட், நான் சொன்னோம்னா அதர் தென் லேண்ட் வராது, லேண்ட் வந்து அதுல இன்க்ளூட் ஆகாது. 3 years முந்தின வருஷத்துல நீங்க பண்ணிருக்கணும் நம்ம பார்த்தோம், அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். நோட் வேற டிடக்ஷன்ஸ் தரோட எனி ப்ரீவியஸ் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சயின்டிபிக் நோ டிடக்ஷன் ஷல் பி 32 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெப்ரிசியேஷன். இது ரொம்ப இதுவா இருக்காடா, ஃபாஸ்டா இருக்கா என்ன, லெஃப்ட் ஆகுறீங்க? 32 வந்து டெப்ரிசியேஷன் நீங்க வந்து எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 100% நம்ம டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம அங்க ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அந்த பிபிடி படிச்சுட்டு இது உள்ள வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போதும். புரிஞ்சுதா இது எல்லாம்? ஓகேவா? ரொம்ப இதுவா போதா, குழப்பமா போதா என்ன?
கரெக்டா போயிட்டு தானே இருக்கு ப்ரொவிஷன்ஸ்? ஓகேண்ணா. ஓகே இல்லையா? ரொம்ப ஒரு மாதிரி இதுவானா மைண்ட் ரொம்ப அப்செட்டா சொல்லுங்க எனக்கு. ஓகே, அடுத்து நோட்ஸ். in-house research for the purpose not related to the business of trustee shall not be allowed as deduction. இன்கேஸ் நீங்க in-house research பண்றது உங்களோட பிசினஸ்க்காக இல்ல, உங்க பிசினஸ் மோட்டிவ்காக இல்லாம சர்வீஸ் மோட்டிவ்காக இருக்கு அப்படின்னா தென் என்ன அது டிடக்ஷன் வந்து அதுக்கு அலோடட் கிடையாது. சர்வீஸ் மோட்டிவ்காக இருந்தா அந்த டிடக்ஷன்ஸ் வந்து நாட் அலோடட் அப்படின்னு சொல்லிட்டான். in-house research பண்றது அது கீழே ஒரு நோட் கொடுத்துட்டான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க, பிபிடியை பார்த்துட்டு வந்து நான் பிபிடி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இது கொடுத்துருக்கான், ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கான். சயின்டிபிக் ரிசர்ச், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிஃபோர் கமன்ஸ்மெண்ட், ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட். பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் எதெல்லாம் சொன்னோம், சேலரி, ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஆகாது, மெட்டீரியல் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், பிசினஸ் ரிலேட்டட் ஃபுல்லி அலோடட். பிசினஸ் ரிலேட்டட் எதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபுல்லி அலோடட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன் நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல கரெக்டா கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, ஆனா ஸ்கிரீன் ஓகே. தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? இப்ப தெரியுது. ஒரே நிமிஷம், எனக்கு ஏதோ ஸ்லோவா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தெரியுதுண்ணா, இப்ப தெரியுதுண்ணா. பட் ஆனா லேக் இருக்கு. லேக் ஆகுது, லேக் ஆகுது. இப்பதான் மாறுது. ஒரே நிமிஷம். இப்போ இப்பதான் ஃபாஸ்டா. ஓகே, சோ இது வரைக்கும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிஃபோர் கமன்ஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கான், பிஃபோர் கமன்ஸ்மெண்ட், போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் நம்ம படிச்சதை ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட், பிஃபோர் கமன்ஸ்மெண்ட். பிஃபோர் கமன்ஸ்மெண்ட்ல அதர் தென் லேண்டை தவிர்த்து மற்ற எதுக்கெல்லாம் நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட்ல அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ஃப்ளோ சார்ட்ல சொல்லியிருக்கான். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, in-house research and development expense incurred by certain companies. சில கம்பெனிஸ், certain companies நான் மென்ஷன் பண்ணிருக்குது 35(2)(ab. ஞாபகம் இருக்கா 35(2)(ab? நம்ம பிபிடில பார்த்தோம்ல 35(2)(ab. அந்த certain companies யார் யாரு? பயோடெக்னாலஜி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன், எனி ஆர்டிகல் ஆர் திங் எக்ஸப்ட் ஷெட்யூல் 11. 11th ஷெட்யூல தவிர்த்து இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் தவிர்த்து அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், 100% எடுக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? இவனுங்களா தான் அந்த சர்டன் கம்பெனிஸ். ஓகே, சோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான். கம்பெனி engaged in business of biotechnology or any other business manufacturing or production any article thing other than specified in 11th schedule. 11th schedule தவிர்த்து வேற எதனா இருக்குது. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட். என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்? The expenditure shall be incurred on in-house scientific research and development facilities, including capital expenditure, other than expenditure in the nature of cost of any land or building. L&B வந்து சேராது, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து என்ன ஆகாது, சேராது. அதை நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்துட்டோம். மற்றபடி மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே என்னவா, டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். அடுத்து in-house research and development facility shall be approved by Secretary, Department of Scientific and Industrial Research. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட செக்ரட்டரி வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்ரூவல் கொடுத்துருக்கணும் இதுக்கு. ஓகே, அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், the assessee must enter into agreement with the prescribed authority. அந்த அத்தாரிட்டி கூட வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டுருக்கணும். For cooperation in such research and development facilities, fulfill such condition with regards to maintenance of accounts and audit. ஸோ இதெல்லாம் அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணியிருக்கோம். நார்மலா அவங்களோட ஒரு கோஆபரேஷன் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கணும். அந்த டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட். காமனாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அதே தான் திரும்ப திரும்ப எங்கேயும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்கும் போதே, நீங்க ஒரு பிசினஸ் இப்போ ஆரம்பிக்க போறீங்க, நீங்க அந்த பிசினஸ் ரிலேட்டடா யார் யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுவோம். கரெக்டா? இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இறங்கி வேலை செய்வோம், அக்ரிமெண்ட் போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி கிட்ட போய் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் கம்பெனியில் என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு லிஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் கம்பெனி உள்ள வேலை செய்ய போற எம்ப்ளாயிஸ்க்கு நான் என்னென்ன பண்ண போறேன்னு ஒரு லிஸ்ட் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து காமனா நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் யோசிப்போம், அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. சோ நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட்ஸ், ஆனா என்னடா இது இவ்வளோ பேரா, இதுவா, ஆடிட்டா, ஃபார்ம், இது அதுன்னா காம்ப்ளிகேட்டட் தான். இந்த பிசினஸ் நான் பண்றேன்,
நான் பண்ணேன்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஓகேவா? சோ அதை நம்ம மைண்ட்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து. சோ நீங்க இது வந்து ரொம்ப பெருசா ஸ்ட்ரெஸ்ஸாலாம் நினைக்காதீங்க. ஈஸி பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. நீங்க யோசிக்காதீங்க அந்த மாதிரி. ஓகே, ஒரு டம்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணது, டம்ப் ஆகாதீங்க. ஓகே மைண்டர். சோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் என்னவா 100% ஆஃப் த இன்கர் டிடக்ஷன் அலோடட் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இஃப் அபோ கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபை, மேல கொடுத்துற கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா டிடக்ஷன் நீங்க எடுத்தது the deduction may be claimed as previous provision of 35(1) or 35(2). ஒருவேளை இங்க இருக்க கண்டிஷன்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரொவிஷன் போய் டிடக்ஷன் எடுத்துக்கன்னு சொல்றான். ப்ரீவியஸ் ப்ரொவிஷன் என்ன 35(1), 35(2). ஸோ இங்க இருக்குல்ல இதுதான் 35(1), 35(2). ஓகேவா? இது கீழே போய் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இங்க இங்க இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஓகேவா? அடுத்து வேற டிடக்ஷன்ஸ் இஸ் அலோடட் எனி ப்ரீவியஸ் இயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டிடக்ஷன் உங்களால எடுத்துக்க முடியாது. 32 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 32 என்ன? சாரி, டெப்ரிசியேஷன் உங்களால எடுத்துக்க முடியாது. டெப்ரிசியேஷன். ஓகேவா? செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன பண்ணிட்டீங்க? 100% அலோவ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் ரிசர்ச் டு அவுட் சைடர்ஸ் இன்ஸ்டியூஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ் அதுதான். சயின்டிபிக் ரிசர்ச்சா இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து ரிடக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபாலோயிங் அவுட் சைட் இன்ஸ்டியூஷன். ஸோ இதை நீங்க இப்படி படிச்சாலும் ஓகே, நான் கொடுத்துருக்கிறத படிச்சாலும் ஓகே. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க போதும். ரொம்ப கன்ஃபியூஸ். இதை பாருங்களா, என்னென்னவோ கொடுத்துருப்பான். நேஷனல் லெபார்டரி, யூனிவர்சிட்டி, டெக்னாலஜி, இதே தான் அங்கேயே இருக்கும். சயின்டிபிக் ரிசர்ச்சா இருந்துச்சுன்னா 100% எடுத்துக்கலாம். எனி பேமெண்ட் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் அப்ரூவ்ட் பை யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆர் அதர் இன்ஸ்டியூஷன். சயின்டிபிக் ரிசர்ச்சா தான் 100% எடுத்துக்கலாம். எனி பேமெண்ட் நோட்டிஃபைட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் அண்ட் சோஷியல் சயின்ஸா இருக்கு அப்படின்னா 100% எடுத்துக்கலாம். எனி பேமெண்ட் அப்ரூவ் பை இந்தியன் கம்பெனி சயின்டிபிக் ரிசர்ச்சா இருந்துச்சுன்னா 100% எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிபிடி பாருங்க. இப்ப பாருங்க அந்த பிபிடிய மொத்தம் நாலு இடத்துல வந்து 100% எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம படிச்சோம். கரெக்டா? 4 இடத்துல 100% எடுத்துக்கலாம். அந்த 4 இடம் எது எதுனா இது 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 அப்புறம் இங்க. என்னடா ஹேங் ஆகுது? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கா? என்னப்பா வெளியே போய் வர வைக்கிறாங்க. ஸோ இந்த பிபிடியில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. நாலு டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா நானு? இந்த 4 விஷயத்தை தான் அவன் அந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்கான். இவங்களால அப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தா 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுதான். இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்பயும் உங்க நோட்ல எழுதிதான் எழுதுங்க, இல்ல பிபிடி ஷேர் பண்ணதுக்கு எழுதுனாலும் எழுதிக்கங்க. ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் அங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த 4த்துக்கும் 100% எடுத்துக்கலாம். மற்றது எல்லாத்துக்கும் நாட் அவைலபிள் நான் கொடுத்ததுக்கு ரீசன் அதுதான். புரியுதா? நான் போட்ட பிபிடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களால? ரிவ்யூ பண்ண முடியுமா இது? இப்ப பாருங்க, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. ஸோ சயின்டிபிக் ரிசர்ச் தான் எல்லாமே. இப்போ இந்த புக்ல வந்து கீழே உங்களுக்கு மொத்தமா இங்க கொடுத்துருப்பான். ஃபாலோயிங் வந்து 100% டிரெக்ஷன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோயிங் அவுட் சைட் இன்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணிருப்பான்னா மொத்தமா இப்படி கொடுத்துருப்பான். ஸோ இதை தான் அந்த நோட்ஸ்ல நான் அப்படி எடுத்திருக்கேன். 100% நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? அது நீங்க நாட் அவைலபிள் அது இந்த இதுக்கு மட்டும் அது என்ன நாட் அவைலபிள் இதுக்கு மட்டும் நாட் அவைலபிள்னு சொன்னீங்கண்ணா, அது எங்க இருக்குண்ணா புக்ல? அது அவன் புக்ல கொடுக்கல. நான் இங்க பிபிடி போட்டதுனால உங்களுக்கு இங்க புரியணுன்றதுக்காக அது நாட் அவைலபிள். விச் மீன்ஸ் புக்ல நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டு புரியலண்ணா. அது புக்லயே நாட் அவைலபிள் அப்படின்னா இத பத்தி அவன் பேசவே இல்லை. ஓ ஓகே ஓகே. ஏன்னா நான் இப்படி ஒரு டேபிள் காலம் போடுறேன், இந்த டேபிள் காலம் நான் போடுறேன் அப்படின்னா இந்த டேட்டா பிளாங்கா விட முடியாது இல்லையா? இந்த டேட்டாக்கு நான் எதனா கொடுக்கணும். அந்த டேட்டாவே இல்லைன்றதுனால நாட் அவைலபிள் கொடுத்துட்டேன். அந்த டேட்டா வந்து புக்ல நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஓகேவா? ஸோ அவன் கொடுத்துருக்க டேட்டா 4 தான். ஸோ நான் இப்படி இருக்கிறத இப்படி மாத்ததுனால அப்படி நாட் அவைலபிள் இன் புக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? புரியுதுண்ணா. டன். ஸோ அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். நேஷனல் டெபாரிட்டிவ் மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம்
வேற என்ன கவுன்சில் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணணும். நீங்களா கோ த்ரூ பண்ணுங்க. ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்டதை பத்தி பேசியிருப்பான். ஆனா ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா வேணாம், ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அசோசியேஷன் தான் என்னன்னு கொடுத்துருப்பான். யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஸ்டியூஷன் மஸ்ட் பி அப்ரூவ்ட் இன் அக்ராஸ் பிரிஸ்கிரைப்ட் கைட்லைன்ஸ் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். அந்த கைட்லைன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸ்கிரிப்ட் வச்சிடலாமா? அதுக்கு அடுத்து த டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சம் பெய்ட் டு ரிசர்ச் அசோசியேஷன் யூனிவர்சிட்டி காலேஜஸ். நீங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குலாம் ஏதாவது ஒன்று பே பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆர் இன்ஸ்டியூஷன் ஆர் கம்பெனி ஷால் பி அலோடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டிஃபைட் இஷ்யூட் பை த டன். அதாவது நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த டிடக்ஷன் பண்ண முடியும். அவுட் சைடர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் அவங்க கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சில அதர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அதர் பாயிண்ட்ஸ் such association university must be approved in across the சொன்னதே சொல்லதப்போ withdrawal of approval. Direction shall not be denied merely on the grounds that subsequent to the payment made by the associate, the approval grant to association, university, IIT, etc. have been withdrawn. ஓகே, இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்ரூவல் வந்து டினைட் ஆகுது. அப்ரூவல் டினைட் ஆகுதுன்னா விச் மீன்ஸ் அந்த அப்ரூவல் வித்ட்ரா பண்றாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இல்ல இந்த அப்ரூவல் நாங்க கொடுத்தோம், ஆனா இப்போ வந்து அந்த அப்ரூவல் நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஐயோ அப்ரூவல் வித்ட்ரா பண்ணிட்டாங்களே, அப்ப நான் டிடக்ஷன் என்னால எடுத்துக்க முடியாதா, இவ்வளவு நாள் நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணேன் அதனால எடுத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டா இல்ல டிடக்ஷன்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும். வித்ட்ரா ஆஃப் அப்ரூவல் மட்டும் தான் வித்ட்ரா ஆகுது. ஸோ அதனால டிடக்ஷன் வந்து உங்களுக்கு டினைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா டிடக்ஷன்ஸ் எல்லாம் டினைட் ஆகுது. உங்களால டிடக்ஷன்ஸ் அப்பயும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். என்ன அப்ரூவல் நீங்க பார்த்து இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். இதோ இங்க இருக்கு பாருங்க, அப்ரூவல் இன் அக்ராஸ் வித் பிரிஸ்கிரைப்ட் கைட்லைன்ஸ். இந்த அப்ரூவல் வந்து வித்ட்ரா ஆகுது அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆரம்பிச்சிட்டீங்க, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் வித்ட்ரா பண்றான் அப்படின்னா அது அவனோட இது. ஓகேவா, சோ அதனால வந்து டிடக்ஷன் எதனா ஆகுமா அப்படின்னு கேட்டா டிடக்ஷன்ஸ் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் அன்அப்சர்வ்ட் சயின்டிபிக் எக்ஸ்பெண்டிச்சர். அன்அப்சர்வ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் அன்லிமிட்டட் இயர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம், பிசினஸ் ப்ராஃபிட் இருக்கு, நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? எஸ், அப்கோர்ஸ் பண்ணலாம். பண்ணிட்டே போங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களால முடியும். ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். சப்சிக்வெண்ட் லைக் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மாதிரி இன்ஃபினிட் பீரியடுக்கு அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் காலைல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபினிட் பீரியட் உங்களால எடுத்து போக முடியும். இன்கேஸ் அமால்கமேஷன் பண்றீங்க, அதாவது உங்களோட கம்பெனி இன்னொரு கம்பெனியும், ஓகேவா, ஸோ இப்போ அனுஷா அவங்க பண்ண வந்து வேற யார் கம்பெனி கூட சேர்த்து போய் அமால்கமேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ செக்ஷன் 35 என்ன சொல்லுது, shall apply to amalgamate company as it would have been applied to the amalgamated company if the latter has not transferred such asset. If the latter has not transferred such asset, provision of 35 shall apply to amalgamated company as it would have been applied to the amalgamating company. ஓகே, என்னன்னா அமால்கமேஷன் ஆகுது அப்படின்னா இப்போ அனுஷா போயிட்டு வேற ஒரு கம்பெனி கூட ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா ஜாயின் ஆனாங்க இல்லையா, அந்த கம்பெனியால இந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரான். ஓகேவா, அந்த கம்பெனி தான் அமால்கமேட்டட் கம்பெனி. இப்போ அனுஷா ஏன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்க பின்னு ஒரு கம்பெனி கூட, ஏ ஃபார் அனுஷா பின்னு ஒரு கம்பெனி கூட போயிட்டு சரி பின்ற கம்பெனி கூட போயிட்டு அவங்க போயிட்டு மர்ஜ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஏபின்னு மாறுது இல்லையா, இந்த ஏபி அப்படிங்கிறது அமால்கமேட்டட் கம்பெனி. ஓகேவா, சோ அமால்கமேட்டிங் கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா ஏ தான் அமால்கமேட்டிங் கம்பெனி. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அமால்கமேட்டட் கம்பெனிக்கும் அமால்கமேட்டிங் கம்பெனிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ என்னன்னா அமால்கமேட்டிங் கம்பெனி எப்போ டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதாவது இங்க இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா இங்க அதர் பாயிண்ட் சொல்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். இப்போ ஆஸ் யூஷுவல் அமால்கமேட்டட் கம்பெனி தான் அதை எடுத்துக்க முடியும். கமா கொடுத்துட்டு as it is would have been applied to the amalgamating company. In case amalgamating கம்பெனிக்கு இது அப்ளை ஆகுது அப்படின்னா அந்த அசெட் என்ன இருக்கக்கூடாது, if the later had not transferred such asset, அந்த அசெட் இன்னும் டிரான்ஸ்ஃபரே பண்ணல அப்படின்னா அப்ப அமால்கமேட்டிங் கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், இந்த டிடக்ஷன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற அர்த்தம் அங்க. ஓகேவா, திஸ் இஸ் யுவர் எஃபெக்ட் ஆஃப் அமால்கமேஷன். ஓகே, சம்முல போலாமா? ஸோ ஓவராலா ப்ரொவிஷன்ஸ் வந்து அது இதுன்னு அடிச்சு நொறுக்கி இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டுமா. ஸோ சம்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ சம்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேல் ஆஃப் அசெட் பத்தி ஒன்று பேசணும், அது ஒன்று இருக்கு. 2 சம் தான் இருக்கா, 71 72 2 சம் தான் இருக்கு. போட்டுருவோமா 2 சமையும்? அண்ணா
அமால்கமேட்டிங் அதாவது ஏ கம்பெனி வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை வாங்கிக்கலாம் அதுதானேண்ணா? அவங்க ப்ரொவிஷன்ஸை வாங்கணும்னா அந்த அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க கூடாது. இட்ஸ் லேட்டர் ஆட் ஆ நாட் ட்ரான்ஸ்ஃபர் சச் அசெட். ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பி பண்ணலன்னா கம்பெனிக்கு அது அந்த அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க கூடாது. அப்படின்னா நீங்க எடுத்துக்க முடியும் உங்களால. மேபி நீங்க அமல்கமேஷன் பண்ணும்போது உங்க அசெட்டையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அமல்கமேட்டட் கம்பெனி தான் அந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஏபி ஸோ அப்படின்ற அந்த கம்பெனி. ஸோ ப்ரொவிஷன்ஸை சாரி அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் டிடெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும்னா ஏ கம்பெனியை எல்லாம் எடுத்துக்கலாம். ஒருவேளை அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா ஏபி கம்பெனி தான் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை எடுத்துக்கும். எடுத்துக்க முடியும். ஆமா, அமல்கமேஷன் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 71. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கோ இல்லையா, அதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கெங்க என்னென்ன பண்ண போறோம்னு இப்போ பார்க்க போறோம். டைனமிக் இந்தியா அண்ட் கம்பெனி commencing production on 16/8/2023 is incur the following expenditure related to scientific research. Okay, find deduction under section 35 previous year 2023-24. என்ன திடீர்னு கமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் 2023-24ல என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 18/8/2023 நீங்க பாருங்கடா, இது 16/8/2023ல என்ன இருக்கு, கமெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? கமெண்ட்ஸிங் டேட். ஓகே, இதுக்கு முந்தின நடந்தது எல்லாமே என்னது, அப்போ ப்ரீ கமென்ஸ்மெண்ட். கரெக்டோ? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு திஸ் ஒன். பெய்ட் டு an approved யூனிவர்சிட்டி. ஒரு யூனிவர்சிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்கு, அதுக்கு நம்ம சம் அமௌண்ட் பே பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் நம்ம ஒர்க் பண்றதுக்காக. ஃபார் ரிசர்ச் இன் சோசியல் சயின்ஸ். ஓகே, சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்காக யூனிவர்சிட்டி அப்ரூவல். யூனிவர்சிட்டி அப்ரூவல் அப்படி இருக்கு அப்படின்னா சோசியல் சயின்ஸ் யார் கொடுத்துருக்கணும், நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ரிசர்ச் அசோசியேஷன் யூனிவர்சிட்டியா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம், வெதர் ரிலேட்டட் டு பிசினஸ் ஆர் நாட். பிசினஸா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த ஒரு பாயிண்ட் இங்க ஆட் பண்ணிருக்கான். அப்போ இங்க நான் பிசினஸ்னு இருக்கு. பிசினஸா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அப்ரூவ்ட் பை த யூனிவர்சிட்டி, தென் திஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். 50,000 100% டிடக்ஷன்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பின்னாடி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கான். சரி வருவோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி போவோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் படிப்போம். அதுக்கப்புறம் பெய்டு டு சயின்டிஸ்ட் 15/10/2023. இது வந்து போஸ்ட் கமென்ஸ்மெண்ட். கரெக்டா? ஏன்னா 16/8 அப்புறம் தான் நடந்திருக்கு. 9/10. 8ன்றது ஆகஸ்ட், 10ன்றது அக்டோபர். அக்டோபர் மாசம் நீங்க காசு கொடுத்துருக்கீங்க போஸ்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ அவன் பேசினது ப்ரீ கமென்ஸ்மெண்ட் பத்தி மட்டும். அவரும் அது நாட் எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி வேற, பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கு. என்ன பண்ணிருக்கான்னு பின்னாடி பார்ப்போம். அப்புறம் 18/11/2023 பெய்ட் டு அப்ரூவ்ட் நோட்டிஃபைட் லெபார்டரி. 18/11. ஓகே, இதுவும் போஸ்ட் கமென்ஸ்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அதுவும் 60,000 நான் பிசினஸ். இந்த போஸ்ட் கமென்ஸ்மெண்ட் ப்ரீ கமென்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்கானா, இந்த லெபார்டரி பத்தி அவன் போஸ்ட் கமென்ஸ்மெண்ட் ப்ரீ கமென்ஸ்மெண்ட் சொல்லல. வெதர் ரிலேட்டட் டு பிசினஸ் ஆர் நாட், நீங்க 100% எடுத்துக்கலாம்ன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கான். மேபி தே கிளைம் த 100% டிடக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 18/8/2023. அது ரிலேட்டடா அதை ஒர்க் பாருங்க. 18/8/2023 சொல்யூஷன்ல 18/8/2023 பெய்ட் டு an approved university of research science social science அப்படின்னா 35/13 applicable. 50,000 ஃபுல் டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கிட்டோம். 35/13ன்றது என்ன, இந்த ஒர்க் பாருங்க. 35/13. ஓகேவா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், பெய்ட் டு சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்க்கு பே பண்ணணும்னு பார்த்தோம். சயின்டிஸ்ட் பே பண்ணது இந்த டேட். இது ஏன் இப்படி வருதுன்னா டேட் வைஸ் எடுத்திருக்கான், அதனால தான் இந்த ஆன்சர் இங்க குறுக்கால வருது. ஸோ சயின்டிஸ்ட் பே பண்ணிருக்கான், அவர் எம்ப்ளாயி கிடையாது. பட் 35/11 அப்ளிகபிள் ஆகுது. 11 அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா 35/11 இங்க. ஓகே, 35/11 after commencement of business where assessee himself carries on scientist related to his business or incur any revenue expenses such expenses are allowed as deductions in the year in which such expenditure is incurred. ஓகே, ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட்ல வேற ஏதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நடந்தாலும் என்ன பண்ணிக்கலாமா, டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிஃபோர் கமென்ஸ்மெண்ட்ல 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுக்கு மட்டும் டிடக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டான். ஆஃப்டர் கமென்ஸ்மெண்டா இருக்கு அப்படின்னா இம்செல்ஃப் ஆர் வேற ஏதாவது அவங்க பிசினஸ்க்காக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதனா நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டிடக்ஷன்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் இங்க ஒன்று இருக்கு. ஸோ ஐம் ஹைலைட்டிங் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, அடுத்து
ஸோ அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்லயும். அப்போ ஆப்வியஸா நேஷனல் டெபாசிட்டரிக்கும் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எடுத்துக்கலாம். 18/11/2023 அப்ரூவ் பை நேஷனல் லெபார்டரி. இது எங்க இருக்கு? இங்க சொன்னோம் இல்லையா நேஷனல் லெபார்டரி, இதோ ஓகேவா 35(2)AA கொடுத்துருக்கானா. அப்போ 35(2)A கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்வியஸா 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். 60,000 ஆச்சா. ஸோ பின்னாடி பார்த்த 3 முடிச்சிட்டோம். கொஸ்டின்ல பின்னாடி பார்த்த 3 முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க பேலன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து கமன்ஸ்மெண்ட் டேட் நான் எழுதிக்கிறேன் 16/8/2023. ஓகே 16/8/23. ஓகே டன். அதுக்கு அடுத்து 15/12/2023 போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல இருக்கு. போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் இன் ஹவுஸ் ரிசர்ச். காஸ்ட் ஆஃப் லேண்ட் வந்து 1,50,000. நம்ம என்ன பார்த்தோம், ஹவுஸ் ரிசர்ச்காக வாங்கியிருக்காங்க இதை. ஓகேவா, ஹவுஸ் ரிசர்ச்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ரிசர்ச் அப்படின்னா லேண்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தோம். சர்டன் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே சேராதுன்னு பார்த்தோம். இங்க ஹவுஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வெறும் லேண்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த லேண்டும் என்னதுல இருக்கு, போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல வேற இருக்கு. ஸோ போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 5 lakhs பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கு. அப்போ லேண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸப்ட் பண்ணிடுவோம். எக்ஸப்ட் லேண்டோட மதிப்பு எவ்வளோ, 1,50,000. ஓகேவா, ஸோ அப்போ 5 lakhs மைனஸ் 1,50,000, 3,50,000 வரைக்கும் தான் உங்களால அலோகபிள் டிடக்ஷனா எடுத்துக்க முடியும். எங்க 15/12/2023 பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் 5 lakhsல இருந்து டிடக்ஷன்ஸ் நம்ம எவ்வளவு தான் எடுத்துக்க முடியும். இங்க பாருங்க, இது டிடக்ஷன் 3,50,000 தான் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். புரியுதா, லேண்ட் எப்படி அவன் எக்ஸ்க்ளூட் பண்ணான்னு புரியுதா? அண்ணா இன்னும் ஒரே ஒரு தடவை என்னன்னா நீங்க கமெண்ட்ஸ்மெண்ட் பண்ண டேட் எதனா தப்பா கொடுத்தானு தெரியல. சரி ஓகே, ஸோ என்னன்னா 35/2 ஓகே ஓகே 35/2 கீழே ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கீங்க அதர் தென் லேண்டை தவிர்த்து ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னா ரிலேட்டட் டு பிசினஸ் ஆஃப் த அசசி would be allowed as a deduction. full 100% டிடக்ஷன்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட். ஓகேவா, ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ இதுல நீங்க நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னா, அவனே தான் பின்னாடி ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கானே ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் ஃபோர் கமன்ஸ்மெண்ட்னு. ஸோ 100% உங்களுக்கு என்னன்னா டிடக்ஷன்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும். இந்த ஃப்ளோ சார்ட் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 100% உங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். எதை தவிர்த்துட்டு, லேண்டை தவிர்த்துட்டு. லேண்ட் நீங்க எடுத்துக்க கூடாது, அதர் தென் லேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ லேண்ட் நம்ம எடுத்துக்க கூடாது ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட்ல. அப்போ இங்க கொடுத்துருக்கிறது ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட்ல தான் இருக்கு. 15/12/2023 ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் இருக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் சொல்லியிருக்கான். இதுல இருந்து நம்ம லேண்டை மட்டும் தூக்கணும். லேண்டுக்கான காஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டான், 1,50,000 சொல்லிட்டான். அப்போ ஓவராலா 5 lakhsல மைனஸ் 1,50,000 மட்டும் பண்ணிட்டு டிடக்ஷன்ஸ் உங்களால எவ்வளவு எடுத்துக்க முடியும், 3,50,000 தான் எடுத்துக்க முடியும். கீழே பாக்ஸ் போறோம் பாருங்க, 3,50,000 வரைக்கும் தான் உங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ரொவிஷன் பார்த்துட்டு மறுபடியும் இங்க வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து 18/12/2023 பர்ச்சேஸ் ஆஃப் கார் டு கேரி ரிசர்ச் ஒர்க்கர்ஸ். ஓகே, ரிசர்ச் ஒர்க்கர்ஸை கேரி பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்கான், 2 lakhs. இது என்ன எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். விச் மீன்ஸ் இது என்ன கமன்ஸ்மெண்ட் இருக்கு, ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட்ல ப்ரீ கமன்ஸ்மெண்ட் இல்லை, இது ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்ணிக்க முடியும். லிசன்ஸ் லேண்டை தவிர்த்து மற்ற எது பண்ணாலுமே உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போ இதுல லேண்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல, 2 lakhs பிசினஸ் பர்பஸ்க்கு தான் இருக்கு அப்படின்னா தென் உங்களால அந்த 2 lakhs எடுத்துக்க முடியும். பர்ச்சேஸ் ஆஃப் கேரி நல்லா பாருங்க, போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் இருக்கு, ப்ரீ கமன்ஸ்மெண்ட் இல்ல. ப்ரீ போஸ்ட் தனித்தனியா பிரிக்கணும். நீங்க ப்ரீ நினைச்சீங்கன்னா தப்பாயிரும், சம் தப்பாயிரும். இது போஸ்ட் கமன்ஸ்மெண்ட். ஓகேவா, ஸோ அதனால 35/2 அகைன் அப்ளிகபிள் ஆகுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 lakhs நீங்க பண்ணதை அப்படியே டிடக்ஷன்ஸா எடுத்துக்கிறீங்க 2 lakhs. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 16/8/2020 இருந்து 15/8/2023 வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் லேண்ட். ஓகேவா, காஸ்ட் ஆஃப் லேண்டையும் இன்க்ளூட் பண்ணி அவனுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 5 lakhs.
பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஒரு 3 lakhs மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். எஸ் அப்கோர்ஸ் இதுவும் எடுத்துக்கலாம் பிசினஸ் பர்பஸ். சேலரி கொடுத்துருக்கான் அதர் தன் பர்பஸ் எஸ் இதுவுமே அப்ளிகபிள். பர்பஸ் எடுத்துக்க கூடாது. அதர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்க கூடாது. என்னென்னலாம் பார்த்தோம், வெறும் சேலரி, அதுக்கப்புறம் லோன் பார்த்தோம், இன்னொன்னு ஏதோ ஒன்று பார்த்துமே ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இதை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு பார்த்தோம். கரெக்டா அங்க பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே ப்ரீ கமன்ஸ்மெண்ட். ப்ரீ கமன்ஸ்மெண்ட் படிச்சு பாருங்க. இங்க இருக்கு பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, எது எது கொடுத்துருக்கான். பேமெண்ட் ஆஃப் சேலரி எங்கேஜ் இன் சயின்டிபிக் ரிசர்ச் எக்ஸ்க்ளூடிங் பர்பஸ் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீ கமன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அதர் தென் லேண்ட் இங்கே மென்ஷன் பண்ணிட்டான் டியூரிங் 3 years. பிஃபோர் கமன்ஸ்மெண்ட்லயும் அதே தான். ஓகேவா? லேண்ட் நீங்க அப்போ இன்க்ளூட் பண்ணக்கூடாது பிஃபோர் கமன்ஸ்மெண்ட்ல. அப்போ என்ன பண்ணலாம், இங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் லேண்ட் இந்த 5 lakhsல இருந்து 1 lakh மைனஸ் பண்ணி 4 lakhs வெளியே காமிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்க டேட்டு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் ஆஃப் லேண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணும். 5 lakhsல இருந்து 1 lakh மைனஸ் பண்ணணும் 4 lakhs. அதுக்கு அடுத்து 2 lakhs சேலரி அதர் தென் பர்பஸ் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? எஸ் எடுத்துக்க முடியும். 2 lakhs எடுத்துக்கலாம். பர்பஸ் கொடுத்துருக்கான் ப்ரொவைடட் டு பர்சனல், அது எடுத்துக்கவே முடியாது. ஸோ நில்லு. வேற எங்கடா? பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அது எங்க இருக்கு? பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 3 lakhs நம்மளால எடுத்துக்க முடியும் நான் சொன்னேன். ஸோ 3 lakhs எடுத்தாச்சு. அதர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அவன் அதர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசவே இல்லை ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல. ஓகேவா? ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல வெறும் சேலரி மெட்டீரியல் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கான். ஸோ அப்போ இந்த 80,000 என்ன எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. நில்லு. ஆச்சா, இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா 1/4/2020 இருந்து 15/8/2020 வரைக்கும் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதர் தென் லேண்ட் 9 lakhs. ஓகே, இது ஏன் அப்ளிகபிள் ஆகல? யாராவது சொல்லுங்க, இது ஏன் அப்ளிகபிள் ஆகல? இங்க பாருங்க நில்லுன்னு போட்டிருக்கான். ப்ரீ லேண்ட் கமன்ஸ்மெண்ட் வராது சொன்னா. என்னது? யாராவது ஒருத்தர் ப்ரீ ஏன் அதை கமன்ஸ்மெண்ட் நில்லுன்னு ப்ரீ கமன்ஸ்மெண்ட் தான். இப்போ பார்த்தது ப்ரீ கமன்ஸ்மெண்ட் மட்டும் எடுத்தோம்ல, இந்த கேஸ் மட்டும் ப்ரீ கமன்ஸ்மெண்ட் எடுத்தோம்ல, ஏன் அந்த கேஸ் நான் எடுக்க கூடாது? லேண்டானா? புரியல. லேண்டானா? இல்ல, வருஷம் வருஷம் பாருங்க, வருஷத்தை கம்பேர் பண்ணி வருஷத்துக்கு ஒரு கிரைட்டீரியா படிச்சோம் ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல, ஞாபகம் இருக்கா? கமன்ஸ்மெண்ட் பண்ண வருஷத்தையும் அந்த 3 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்த வருஷத்துக்கு. அது வந்து 3 வருஷத்துக்கு மேல இருக்கு. லெசன்ஸ் ப்ரீவியஸா 3 வருஷம் கம்பேர் பண்ணுங்க. 2023 தான் பிசினஸ் கமென்ஸ் பண்றேன். அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல 3 வருஷம் போனீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இங்க இருக்கிற நாலுமே. அப்போ இந்த நாலுமே என்னால என்ன பண்ண முடியாது, ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நாலுமே வராது. ஓகேயா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சம்பவம். அப்படியே மழை அடிச்சு இடிச்சு கோயில் வந்த மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்கு? தெளிவாதான் இருக்கா? எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களோ? ஒரே நிமிஷம் கால், அதுக்குள்ள ரிவர்ஸ். அனீஷன் சுரேகா ஏதாவது உங்களுக்கு புரியுறதா? புரியுது கொஞ்சம் கொஞ்சம். ஹலோ தனிஷ் கேக்குதா? தம்பி டேய் மைக் ஒர்க் ஆலையாடா? தூங்கிட்டானோ? சுரேகா அவளும் இல்லையா? இருக்கேன் கவனிச்சுதான் இருக்கேன். புரியுது ஓரளவுக்கு. திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்க்கணும். ஏன் அவன ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறான்? ரியாக்ட் பண்றானா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் கணேஷ் திருப்பி ரியாக்ட் பண்றான். பாரு தெரியுதா?
இல்லையே, எனக்கு ஆக்சுவலி என்னாலயும் ரியாக்ட் பண்ண முடியல, மத்தவங்க ரியாக்ட் பண்றதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன போன் வச்சிருக்கியா போ. ஓகே வந்துட்டேன். ஆனா நீங்க மீட்டிங்ல எல்லாம் ஆனா ஜனார்தனன் இஸ் பிரசன்டிங் மட்டும் வருதுன்னா போன்ல அது ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மண்ணையில பிரச்சனைன்ற மாதிரி போன்ல எதுவும் பிரச்சனை போலாம். ஓகேண்ணா. எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி சில டைம்ஸ் வரும். இதெல்லாம் எப்படா நடத்தணும்? ஓகே, ஸோ அப் டு அந்த பாயிண்ட் வரைக்கும் என்னடா சுரேஷ் வெளியே போயிட்டாங்க, என்னாச்சு, ரொம்ப இதுவா இருக்கா? இல்லண்ணா, மேபி அவங்களுக்கும் நெட் ப்ராப்ளமா இருக்கா. இவ்வளவு நேரம் வந்துட்டு தான் இருந்தான். ஓகே ஓகே. ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் அந்த சம் பத்தி தான் பேசியிருக்கான், அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏன் எடுக்கல அப்படின்ட்டு. இப்போ அடுத்து இது ஒரு சம் போட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓவராலா. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அந்த அசட்டை வாங்கிட்டோம். அந்த அசட்டை வாங்கிட்டு பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி சேல் பண்ணியிருந்தா என்ன, பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம சேல் பண்ணியிருந்தா என்ன? ஓகேவா? அதாவது இந்த அசட்டை வாங்கிட்டோம், டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த அசட்டை நம்ம சேல் பண்றதுக்கு வரோம். ஸோ இந்த சம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேசலாம். ஸோ இப்போ வந்து அந்த அசட்டை சேல் பண்றோம், வித் பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணி சேல் பண்றோம், இல்ல வித்வுட் பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணி சேல் பண்றோம். அதுதான் இப்போ கொடுத்துருக்கான். வித்வுட் ஹேவிங் பீன் யூஸ் ஃபார் அதர் பர்பஸ், இல்ல ஆஃப்டர் பீங் யூஸ்ட் ஃபார் அதர் பர்பஸ். அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம வித்தோம்னா என்ன, அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம நம்ம வித்தோம்னா என்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ டேரக்டா இலியூஸ்ட்ரேஷன் 7.2 பார்த்துட்டு இங்க இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்டை படிப்போம். இலியூஸ்ட்ரேஷன் 7.2, Avascar Enterprises purchased machinery for 5 lakhs. Okay, 5 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க on 18/8/2022 for scientific research. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் on 17/7/2023 the research work been completed. 17/7/2023 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிஷினரி எப்போ வித்திருக்காங்க? on 31/3/2024 வித்திருக்காங்க. the machinery being sold for 1 lakhs. ஃபர்ஸ்ட், அதாவது கேஸ் 1லயே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கான். கேஸ் 1லயே ஏபின்னு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? கேஸ் 1ல ஏ கேஸ் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் யூசிங் ஃபார் த சேம் ஃபார் பிசினஸ் பர்பஸ் அதர் தன் சயின்டிபிக் ரிசர்ச். ஓகேவா? சயின்டிபிக் ரிசர்ச் தாண்டி அதே சேம் பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அசட்டை. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அசட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அசட் வந்து யூஸ்டு ஃபார் அதர் பர்பஸ். ஓகேவா? யூஸ் பண்ணி வித்திருக்காங்க. யூஸ் பண்ணி வித்ததுல WTP-யோட பிளாக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 4,80,000 ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அதே மாதிரி கேஸ் B ல என்ன இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல பி கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, வித்வுட் யூசிங் த சேம் ஃபார் எனி அதர் பர்பஸ், அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம வித்திருந்தால் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் 1 போடுவோம், அதுக்கப்புறம் கேஸ் B போவோம். கேஸ் 1ல A B. ஸோ கேஸ் 1ல A என்னப்பா கொடுத்துருக்கான்? கேஸ் 1ல A வந்து அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு பண்ணால் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப WDB வந்து எவ்வளோ? 4,80,000. ஓகேவா? ஆட் அடிஷன், நம்ம எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ண ஆட் பண்ணுவோம் இல்லையா டியூரிங் த இயர், அதாவது அந்த சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணும்போது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆட் அடிஷன் இல்ல. லெஸ் டெலிஷன், சேல் பண்ண வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம். எவ்வளவுக்கு சேல் பண்ணோம்? 1 lakh. கேஸ் ஏல பாருங்க, மேல எவ்வளவு கொடுத்துருக்கான் ரேட்டு? 1 lakh. கரெக்டா? கரெக்டா குடிச்சே வாங்கடா. ஸோ 1 lakh நான் மைனஸ் பண்ண அப்படின்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? 3,80,000 இருக்கும். 3,80,000ல எத்தனை பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் எனக்கு? 15%. ஸோ 15% நான் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப்டர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ? 3,23,000. ஓகேவா? இட்ஸ் மீன்ஸ் க்ளோசிங் WDB. அசட் நான் எவ்வளோக்கு வாங்கினானா? 5 lakhs வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கெயின் எதனா இருக்கான்னு கேட்டால் கெயினும் கிடையாது. ஏன்னா வித்ததே அதாவது என்னோட WDB 4,80,000 இருக்கு. அதுக்கப்புறம் அதை நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால எனக்கு என்னன்னா க்ளோசிங் WDB அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் தான் வச்சிருக்கேன். பிளாக்ல இருந்து 1 லட்சம் தான் காலியா இருக்கும். பிளாக் ஆஃப் அசட் இன்னும் பேலன்ஸ் நிற்கும் இல்லையா? புரியுதாடா நான் சொல்ல வர்றது என்னன்னு? இங்க ஏன் மைனஸ் பண்ணிருக்கேன்னா பிளாக்ல வந்து 1 லட்சம் தான் காலியா இருக்கு. ஓகேவா? இப்போ கேஸ் 2 பார்த்தா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படியே இருங்க. கேஸ் 1ல ஏ மட்டும் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ கேஸ் 2ல மறுபடியும் ஏ மட்டும் பாருங்க. 7 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கான். ஆஃப்டர் யூசிங் ஃபார் த சேம் பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு அதே 15, அதே 4,80,000 WDB வேல்யூ. ஸோ அதே 4,80,000 போட்டுட்டேன். கேஸ் 2லயே எவ்வளவுக்கு வித்திருக்கானா? 7 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கேன். 7 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கேன் அப்படின்னா இங்க வந்து நில் ஆயிடும், பிளாக்கே காலி ஆயிடுச்சு. சேல் கன்சிடரேஷன்ஸ் மோர் தென் த பிளாக் வேல்யூ, கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆக போகுது. அப்ப மற்ற இடத்துல எல்லாத்துலயும் நில்லுன்னு வந்துடும். எக்ஸஸா நான் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கேன்? 2,20,000. கரெக்டா? which means 7 lakhs minus 4,80,000 எவ்வளவு வரும்?
2,20,000. ஸோ 2,20,000 எனக்கு என்னன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இன்னொரு விஷயம், இது பேலன்ஸ் ஷீட் சார்ஜஸ், டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க வரல. ஸோ அதனால நீங்க செப்பரேட்டா காமிக்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. மொத்தத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம், கேபிட்டல் கெயின் கீழே போட்டுடலாம். புரிஞ்சுதா கேபிட்டல் கெயின் எப்படி வந்துச்சுன்னு? யூஸ்டு ஃபார் பிசினஸ் பர்பஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணாங்கன்னா. ஓகேண்ணா. ஓகேண்ணா, புரியுது. ஓகே. ஸோ இந்த 2 கேஸ் முடிஞ்சு. இப்போ ரெண்டுத்துலயும் பி கேஸ் மட்டும் பெண்டிங் வச்சிருக்கோம். கரெக்டா? பி கேஸ் மட்டும் பெண்டிங் வச்சிருக்கோம். பி கேஸ் என்ன அப்படின்னா, அந்த அந்த அசெட்டை வந்து வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாம அப்படியே வித்துட்டீங்கன்னா, வாங்கின அசெட் சயின்டிபிக் ரிசர்ச் முடிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பர்பஸ்க்கு அது கொண்டு வரும் அப்படியே வித்திருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்கான். என்னன்னா கேஸ் 1ல பி, கேஸ் 2ல பி. பி பி என்ன நடந்திருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் எப்படின்னா, பீயிங் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் தான். இயர்லியரா நம்ம எவ்வளவு டிடக்ஷன்ஸ் எடுத்திருப்போம்? 100% டிடக்ஷன்ஸ் எடுத்திருப்போம். கரெக்டா? சயின்டிபிக் ரிசர்ச்காக யூஸ் பண்ணி இப்போ பார்த்த ப்ரொவிஷன் படி 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துப்போம். சயின்டிபிக் ரிசர்ச்ல அசெட்டுக்கு 100% டிடக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்திருப்பீங்க? 5 lakhs எடுத்திருப்பீங்க ரெண்டு கேஸ்லயுமே. கரெக்டா? இந்த 5 lakhs எப்படி வந்து புரிஞ்சுதா? ஏன்னா அசெட்டோட வேல்யூ 5 lakhs, 100% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிடக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதனால 100% டிடக்ஷன்ஸ் 5 lakhs. புரிஞ்சுதா 5 lakhs எப்படி வந்துச்சு ரெண்டு கேஸ்லயும்? ஓகேண்ணா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, சேல் கன்சிடரேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா சர்ப்ளஸ், அதாவது சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் இயர்லி டிடக்ஷன்ஸ் நீங்க எவ்வளவு எடுத்துருக்கீங்க? சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 1 lakh மைனஸ் அசெட்டோட வேல்யூ 5 lakhs. அதாவது இந்த மைனஸ் வந்து ஓவரால் மைனஸ் 5 lakhs மைனஸ் இயர்லி டிடக்ஷன்ஸ் எவ்வளோ? மைனஸ் 5 lakhs. அகைன் ஐயோ 5 lakhs 50 lakhs போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கு ஃபார்முலா. அதாவது நீங்க இப்படி மைனஸ் பண்ணணும். இயர்லி டிடக்ஷன்ஸ் எவ்வளவு மைனஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களோட சேல் வேல்யூ மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 1 lakh மைனஸ் 0ன்னு இருக்கும். கரெக்டா? அப்போ 1 lakh தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர். அப்போ அந்த 1 lakh போட்டுட்டு பீயிங் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். ஏன் இதை மைனஸ் பண்றான்? இயர்லி டிடக்ஷன்ஸ் நீ எவ்வளவு பண்ணிருக்க, அந்த டிடக்ஷன்ஸ் தவிர்த்து உங்ககிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுல இருந்து உங்க சேல் கன்சிடரேஷன் நீ மைனஸ் பண்ணி பெனிஃபிட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100% டிடக்ஷன்ஸ் எடுக்காம நான் வெறும் ஒரு 3 lakhs தான் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு வரும்னா 1 lakh மைனஸ், சரி ஓகே 4,50,000 நான் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோமே. அப்படி பண்ணோம்னா எனக்கு 50,000 மைனஸ்ல நிக்குமா? அப்ப நான் இப்போ டாக்ஸபிள் காட்டும் போது வெறும் 50,000 மட்டும் தான் காட்டுவேன். ஏன்னா பேலன்சிங் நான் டிடக்ஷன்ஸ் எடுக்கல. புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா? புரியுது புரியுது. இப்போ இங்க 100% டிடக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் மொத்தமா 5 lakhs நீங்க போட்டுட்டேன். இன்கேஸ் நான் 4,50,000 மட்டும் தான் எடுத்துக்கன்னு வச்சுக்கோமே, 5 lakhs மைனஸ் 4.5 lakhs தான் பண்ணுவேன். அப்போ 50,000 எனக்கு பேலன்சிங் நிற்கும். அப்படி நிக்குது அப்படின்னா இந்த 1 lakhல நான் அதை மைனஸ் பண்ணிப்பேன். அகைன் 1 lakh மைனஸ் 50,000 மட்டும் தான் இங்க காட்டுவேன். அப்போ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்ல நீங்க 50,000 மட்டும் தான் வரும் அந்த அமௌண்ட். எவ்வளவு நான் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்கான அந்த அமௌண்ட். ஸோ அதுதான் அங்க சொல்ல வரேன். ஸோ அப்போ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இது ரெண்டுத்துல எது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1 lakh தான். ஸோ 1 lakh இங்க வந்துடும். இதுல ஏதாவது கேபிட்டல் கெயின் இருக்கா அப்படின்னு கேட்டா இது கண்டர்ல கேபிட்டல் கெயின் எப்படி வரும் அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் 1 lakhs, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ்ல இருக்கு, அப்ப இங்க வராது. லெசன்ஸ் இந்த இடத்துல ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, அப்ளிகபிளே ஆகாது. ஏன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. கேபிட்டல் கெயின் எப்பதான் ரைஸ் ஆகும்? 50C படி. 50C படி என்ன நம்ம பார்த்தோம்? பிளாக் ஆஃப் த அசெட் இஸ் ஈக்வல்ஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் மோர் தென் த வேல்யூ. கரெக்டா? ஸோ கேபிட்டல் கெயின் ஷல் நாட் ரைஸ் இஃப் த சேல் பிரைஸ் எக்ஸீட்ஸ் த காஸ்ட் ஆஃப் அசெட் ஹெல்ட் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா அந்த பிளாக்ல இன்னும் அசெட்டோட வேல்யூ, அதாவது ரெண்டு கண்டிஷன் 50C கண்டிஷன் தான். ஓகேவா? அது இன்னும் இம்ப்ளிமெண்டே ஆகல அப்படின்றதுனால கேபிட்டல் கெயினே வராது அப்படின்னு சொல்லிட்டான். நாட் அப்ளிகபிள். கேஸ் 2Bல என்ன இருக்கு அப்படின்னா 5 lakhs வாங்கிட்டு 7 lakhs வித்துருக்கான். ஓகே, இப்போ 7 lakhs வித்துருக்கான்றது எப்படி வரும்? சர்ப்ளஸா அவன் வித்தது எவ்வளவுனா 7 lakhs மைனஸ் 5 lakhs மைனஸ் 5 lakhs. ஸோ 0. ஸோ 7 lakhs வந்துடும். இப்போ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இது ரெண்டுத்துல எவ்வளோ? 5 lakhs. இந்த 5 lakhsல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துப்பீங்க. இப்போ 7 lakhs மைனஸ் 5 lakhs 2 lakhs உங்களுக்கு என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 lakhs அப்படிங்கிறது. புரியுதா? இது வந்து வித்தவுட் அதர் பர்பஸ், வித்தவுட் யூசிங் ஃபார் அதர் பர்பஸ். அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம வித்திருந்தீங்க அப்படின்னா 2 lakhs உங்களுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது கேபிட்டல் கெயின் கீழே. அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி வித்திருந்தா 2,20,000 கட்டுற மாதிரி வருது கேபிட்டல் கெயின் கீழே. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? ஒண்ணும் இல்ல, கான்செப்ட் என்னன்னா அதர் பர்பஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா WDV வேல்யூ எடுத்துக்கோ, அவ்வளவுதான்.
அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம வித்தவுட் யூசிங் அதர் பர்பஸ், வித்தவுட் யூஸ் அதர் பர்பஸ் அப்படின்னா டபிள்யூடிவி வேல்யூ எடுக்காம ஒரு ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. எந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபார்முலா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கிறீங்க பேஸ்ட் ஆன். இப்போ ஓகேண்ணா. ஸோ டபிள்யூடி சேம் அது, அதாவது அதர் பர்பஸ்னா டபிள்யூடிவி வரும், நாட் அதர் பர்பஸ்னா இந்த மாதிரி இந்த கேபிட்டல் கெயின் எடுத்து போடணும். ஐ மீன் இந்த ஃபார்முலா வச்சு போட்டு. ஆமா. ஓகே 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 ஓகேவா. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருப்பான். இப்போ அந்த கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுது, நார்மல் அசெட் அதை எப்படி மைனஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடாமா. அண்ணா கேஸ் 2B மட்டும் இன்னும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேஸ் 2P. ஓகே, கேஸ் 2Pல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது ஏன்டா வெளியே வெளியே ஓடிக்குது. அதாவது இது வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. அதாவது அடுத்த பர்பஸ் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பீயிங் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் வச்சு எடுத்துக்கணும். பிஜிபிபி கீழே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ பிஜிபிபி கீழே வருது அப்படின்னா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கான் ஃபார் பிஜிபிபி. பிஜிபிபி கீழே மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா 5 lakhs, இந்த 7 lakhs நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரிஞ்சிச்சு. ஸோ இங்க போட்டோம் இல்லையா அந்த ஃபார்முலா, 7 lakhs அவனோட சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் எவ்வளவு டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டான், 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டான். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 7 lakhs கிடைக்கும். ஸோ அண்டர் பிஜிபிபி கீழே எவ்வளவு டாக்ஸபிள் நீங்க பண்ணோம் அப்படின்னா 5 lakhsக்கு நீங்க பிஜிபிபி கீழே டாக்ஸ் கட்டணும். 5 lakhs கீழே பிஜிபிபி கீழே டாக்ஸபிள் கட்டணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் நீங்க எவ்வளவு டாக்ஸபிள் கட்டுவீங்க அப்படின்னா 7 lakhs மைனஸ் 5 lakhs பண்ணி, ஏன்னா இங்க பிஜிபி கீழே ஆல்ரெடி 5 lakhs நம்ம டாக்ஸ் கட்டிட்டோம் இல்லையா. ஸோ அதனால இந்த 5 lakhs மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க 2 lakhsக்கு கேபிட்டல் கெயின் கீழே நீங்க டாக்ஸபிள் கட்டுவீங்க. அந்த இந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் அசெட் ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணா எப்படி பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இங்க அப்ளிகபிளா இருக்கு. புரியுதா எப்படின்ட்டு? இப்ப புரிஞ்சுதுண்ணா. ஓகேவா. சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகல அப்படின்னா வித் வேல்யூ வந்து கம்மி, பிளாக் ஆஃப் த அசெட் நாட் சீசஸ் டு எக்ஸிஸ்ட், சேல் கன்சிடரேஷன் மோர் தென் த பிளாக் ஆன் கேட்டா இல்ல. சோ அதனால கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது. அப்ப இந்த 1 lakh பிஜிபி கீழ மட்டும் நீங்க டாக்ஸபிள் கட்டிக்கங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ரா. ஆல்ரெடி நீங்க 100% டேக்ஸ் எடுத்துட்டீங்க 5 லட்சத்துக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் 1 லட்ச ரூபா விட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு இங்க டாக்ஸ். ஆல்ரெடி நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு டிடக்ஷன் எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல 7 லட்ச ரூபா சம்பாதிக்கீங்க. 7 லட்ச ரூபா சம்பாதிக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா பிஜிபி டாக்ஸ், 2 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின்ல டாக்ஸ். அவ்வளவுதான். இப்படி பார்த்தாலும் ஈஸி தான் வித்வுட் அதர் பர்பஸ் யூஸ் பண்ணாம. நான் இப்ப சொன்ன கான்செப்ட் புரியுதா? ரொம்ப ஈஸி இது நான் இப்ப சொன்னது. அதாவது லாஸ்ட்ல வந்து அந்த 2 lakh வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கீழ டாக்ஸபிள் ஆகுமானா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி வித்வுட் பர்பஸ். இப்போ ஒன்னு எழுதுறேன் பாரு. இப்போ வந்து நான் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு அந்த அசெட்டை வாங்கிட்டேன். வாங்கினது என்ன பண்ணிட்டேன், 100% டிடக்ஷன்ஸும் எடுத்துட்டேன். ஸோ 5 lakhs ஜீரோ பண்ணிட்டேன். ஜீரோ பண்ணி என்ன பண்ணனா பிஜிபிபில ஜீரோன்னு காமிச்சிட்டேன். எப்போனா நான் சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணும்போது பிஜிபிபில ஆல்ரெடி நான் ஜீரோன்னு காமிச்சிட்டேன். கரெக்டா? இப்போ நான் இந்த அசெட்டை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வித்தா என்ன, 5 லட்ச ரூபாய்க்கு வித்தா என்னன்றதுதான் கான்செப்ட். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நான் வித்தேன் அப்படின்னா டெஃபினட்டா இது அப்படியே பிஜிபிபி இன்கம். சாரி இங்க 5 லட்சம் இல்ல 7 லட்சம். 7 லட்சம் தான். ஓகேவா. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் வித்தேன் அப்படின்னா டெஃபினட்டா இது பிஜிபிபி இன்கம். ஏன்னா எனக்கு வந்து ஜீரோ ஆல்ரெடி நான் ஜீரோ பேலன்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் எங்க இருக்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா பிஜிபிபில உட்காந்துரும். இப்போ 7 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் கிளைம் பண்ண டிடக்ஷன்ஸ் எவ்வளவு பிஜிபிபில 5 lakhs தான். அப்போ மறுபடியும் 5 lakhs மட்டும் கொண்டு போய் பிஜிபிபில பண்ணிடுவேன். பேலன்ஸ் இருக்க 2 lakhs கொண்டு போய் கேபிட்டல் கெயின் கீழ கொடுத்துருவேன். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதுதான் அங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. சோ இதை அப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ போயிட்டு இத உங்களால முடியுது அப்படின்னா படிச்சு பாருங்க. அந்த எக்ஸஸ் அதாவது வேர்டிங்ஸ்ல கொடுத்துருப்பான், அந்த சம் எல்லாத்தையுமே இங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்துருப்பான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டபிள்யூடிவி உள்ள நுழைஞ்சிருவான்ல. டபிள்யூடிவி எப்போ உள்ள வருவான், ஒன்ஸ் இந்த பிஜிபிபி வந்து அந்த அசெட் பிசினஸ் பர்பஸ் அதர் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் ஆஃப் த அசெட் மாதிரி மாறிடும். பிசினஸ் உள்ள வந்துச்சுன்னா பிளாக் ஆஃப் த அசெட் மாறும் இல்லையா. ஸோ அப்போ டபிள்யூடிவி வந்துடும். ஸோ அதனால தான் இங்க டபிள்யூடிவி வச்சு இதை கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ அகைன் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க.
கோ த்ரூ பண்ணிட்டு